Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் வந்து நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு அ சார்ஜ்டு ஸ்பியர். ஒரு சார்ஜ்டு ஸ்பியர் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா அதை சுற்றி அதுக்குள்ளே அந்த சர்ஃபேஸ் எல்லாத்துலேயும் என்ன பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு சார்ஜர் ஸ்பியர்லேயே ரெண்டு டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கண்டக்டிங் சொல்லுவோம், இன்னொன்று நான் கண்டக்டிங். ஓகே, ஸோ இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ரைட், ஸோ கண்டக்டிங் ஸ்பியர். ஸோ முதல்ல நம்மளுக்கு என்ன தெரியணும்னா வாட் இஸ் அ கண்டக்டிங் ஸ்பியர் அப்படின்றது தெரியணும். கண்டக்டிங் அந்த வேர்ட்லேயே அர்த்தம் உண்டு. கண்டக்டிங்னா என்னது? நீங்கள் வந்து கரண்ட் அது வழியாக ஃப்ளோ பண்ண முடியும். ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ், ஃப்ரீ சார்ஜஸ் will be there. ஓகே, ஃபார் கரண்ட் ஃப்ளோ. ஓகே, இதே வந்து இன்னொரு கண்டக்டர் இருக்குது, இன்னொரு ஸ்பியர் இருக்குது கால்ட் அஸ் நான் கண்டக்டர். அதை பற்றி ஃபஸ்ட்டு கண்டக்டிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் கண்டக்டிங் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் கண்டக்டிங்கில் எது முக்கியமான இது அப்படின்னா நம்மளுக்கு வந்து நியூட்ரல் கண்டக்டர் ஃபஸ்ட்டு இருக்குது நம்மக்கிட்ட. நியூட்ரல்ன்றது என்னென்னா ஒரு கண்டக்டர் ஹேவிங் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். இது வந்து ஒரு நியூட்ரலான ஒரு கண்டக்டர். ஸோ இதில் ஸ்பெரிக்கல் கண்டக்டர், இதில் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் positive charges is equal to negative charges. So positive and negative charges இதில் ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், நியூட்ரல் கண்டக்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் நான் வெளியிலேருந்து ஒரு ப்ளஸ் க்யூன்னு ஒரு சார்ஜை கொண்டு வந்து இந்த நியூட்ரல் ஸ்பியருக்கு தரேன். ஓகே, கொண்டு வந்து இந்த நியூட்ரல் ஸ்பியருக்கு தரேன். இந்த நியூட்ரல் ஸ்பியர் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த சார்ஜை கெயின் பண்ணிக்கிட்டு அந்த சார்ஜ் எங்கே இருக்கும், சார்ஜ் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கொடுக்குறோம் இல்லையா வெளியிலேருந்து, அந்த சார்ஜஸ் எங்கே போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இது வந்து ஸ்பெரிக்கல் ஷேப் இருக்கனால யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஓகே, யூனிஃபார்மாக எல்லா இடத்துலையும் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. இந்த டோட்டல் சார்ஜ் Q வந்து யூனிஃபார்மாக எல்லா இடத்துலையும் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. புரியுதா? ஸோ ஒரு கண்டக்டரில் ஒரு நியூட்ரல் கண்டக்டருக்கு நான் சார்ஜ் கொடுத்தேன்னா சார்ஜ் எங்கே போய் தங்கும், அவுட் சைட் த ஸ்பியர் இட் வில் ஸ்டே. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஓகே, நம்மளுக்கு இப்போ இங்கே என்ன வேணும் அப்படின்னா இப்போ இது வந்து ஒரு சார்ஜர் ஸ்பியர். இந்த சார்ஜர் கண்டக்டிங் ஸ்பியருக்கு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், பொட்டன்ஷியலை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ இதுதான் என்னோடய சார்ஜர் ஸ்பியர். ஓகே, அதோட ரேடியஸ் வந்து 6. Q சார்ஜ் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இருக்குது. ஓகே, Q எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இஸ் தேர், அதுதான் நம்ம சார்ஜர் ஸ்பியர் சொல்கிறோம். ஓகே, இப்போ எனக்கு வந்து P இஸ் அ பாயிண்ட் P வந்து பாயிண்ட் P அவுட் சைட் த ஸ்பியர். நான் இந்த பாயிண்ட் Pயில் நான் என்ன பொட்டன்ஷியல் வேணும் அப்படின்றத, என்ன பொட்டன்ஷியல் இருக்கும் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும். ஆரிஜின்லேருந்து அந்த பாயிண்ட் Pக்கு உள்ள டிஸ்டன்ஸ் தான் என்னது, ஆரிஜின்லேருந்து பாயிண்ட் Pக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் ஸ்மாலர். ஓகே, ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் வந்து கேபிட்டல் R. கரெக்டாக? ஸோ சென்டர்லேருந்து அந்த பாயிண்ட் Pக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து என்னது, ஸ்மாலர். ஸோ R இஸ் த ரேடியஸ் ஆஃப் ஸ்பியர் அண்ட் ஸ்மாலர் இஸ் த distance from the center of the sphere to point P. நான் எந்த பாயிண்டில் கண்டுபிடிக்கணும்னு ட்ரை பண்ணுறேனோ அந்த பாயிண்ட் P. ஸோ இப்போ என்னென்னா பொட்டன்ஷியல் வந்து எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். அதாவது R less than capital R. அதாவது நான் எந்த பாயிண்டில் R நான் செக் பண்ண போகிறேன் அப்படின்னா ரேடியஸ் R வந்து லெஸ் தென் கேபிட்டல் Rன்னு போட்டிருக்காரு. கேபிட்டல் Rன்றது ரேடியஸ், அதோட சின்ன வேல்யூ, அதோட கம்மி வேல்யூன்றது என்னது, விச் இஸ் நத்திங் பட் இன்சைட் த ஸ்பியர் தானே. இது வந்து இன்சைட் த ஸ்பியர். ஸோ இன்சைட் த ஸ்பியர் நம்மளுக்கு பொட்டன்ஷியல் என்ன இருக்குன்னா KQ/R. இங்கே Kன்றது என்னது 1/4πε0. இப்போ ஆன் த ஸ்பியர் வென் ஸ்மால் ஆர்ன்றது என்னது, நான் எந்த பாயிண்டில் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கணும்னு ட்ரை பண்ணணும்னா அந்த பாயிண்ட். கரெக்டாக? R is equal to capital Rன்றது என்னது, ஆன் த ஸ்பியர். ஆன் த ஸ்பியரில் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, KQ/R. ஆன் த ஸ்பியர் KQ/கேபிட்டல் R. இங்கேயும் கேபிட்டல் R. ஸோ ரெண்டுமே சேமா. ஸோ இன்சைட் த ஸ்பியரும் அவுட் சைட் த ஸ்பியரும் நம்மளுக்கு என்ன வேல்யூ வந்திருக்கு, KQ/R. இப்போ அவுட் சைட் த ஸ்பியர் நம்ம செக் பண்ணி பார்த்தோன்னா வேறு R இஸ் கிரேட்டர் தென் கேபிட்டல் R, we will have KQ/r. நான் அவுட் சைட் ரொம்ப தள்ளி போக போக என்ன ஆகும், இந்த ஆரோட வேல்யூ டினாமினேட்டர் என்ன ஆகும், denominator increase ஆகிட்டே போச்சுன்னா potential outside the sphere will be completely decreasing. ஓகே, ஸோ இதை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே வந்து கிராஃபாக ப்ளாட் பண்ணியிருக்கேன். அதாவது கிராஃப் வந்து இது யாருக்கும் உள்ள கிராஃப் அப்படின்னா
கிராஃப் வெர்சஸ் யார் யாருக்கும் பொட்டென்ஷியலுக்கும் distance from center to point P. நான் இந்த ஆர்ன்ற டிஸ்டன்ஸ் சென்டர்லேருந்து தள்ளி போய் பொட்டென்ஷியல் கண்டுபிடிக்க போகிறேன் ஆஃப் V. ஓகே, அதை நான் ப்ளாட் பண்ணியிருக்கேன். ஸோ சென்டர் வந்து R is equal to 0. R வந்து எப்போ 0 ஆகும்? அட் த சென்டர். ஸோ R is equal to 0 தான் சென்டர். சென்டர் பாயிண்டில் நம்மளுக்கு என்ன வேல்யூ வருது? பொட்டென்ஷியல் KQ by R. ஸோ இந்த பாயிண்டில் நம்மளுக்கு என்ன பொட்டென்ஷியல் இருக்கும்? KQ by capital R. ஸோ R சென்டரில் இருந்து கொஞ்சம் தள்ளி நான் போயிட்டுருக்கேன். இது வந்து சர்ஃபேஸ். ஸோ சென்டரில் இருந்து சர்ஃபேஸ் வரைக்கும் பொட்டென்ஷியல் என்னது நம்மளுக்கு? டில் த சர்ஃபேஸ், அதாவது இன்சைட் த ஸ்பியர் ஃபுல்லாக KQ by R தான். சென்டர்லேயே ஆன் த சர்ஃபேஸ்லேயே என்னது? ஐம் சாரி, ஆன் த சர்ஃபேஸ்லையுமே நம்மளுக்கு KQ by R தான். ஓகே, ஸோ இந்த இடத்துல எல்லாமே நம்மளுக்கு KQ by R. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? இது வந்து ஆன் த சர்ஃபேஸ், அங்கேயும் KQ by R. அதுக்கப்புறம் என்ன ஆக ஆரம்பிக்குது? அவுட் சைடில் இட் இஸ் கெட்டிங் ஸ்லோலி டிக்ரீஸ். இட் இஸ் ஃபாலோயிங் எ பேட்டர்ன் ஆஃப் 1 by R. V is proportional to 1 by R. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, we are going to talk about non-conducting sphere. நம்ம வந்து நான் கண்டக்டிங் ஸ்பியர் சொல்லலாம், இல்லை அது பேர் என்னது? இன்சுலேட்டர். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு நியூட்ரல் நான் கண்டக்டர், ஆர் யூ கால் இட் அஸ் இன்சுலேட்டர், இல்லைனா அதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, டை எலக்ட்ரிக். நான் கண்டக்டிங் சொல்லலாம், அதுக்கப்புறம் நான் இன்சுலேட்டர்னு சொல்லலாம், இல்லைனா டை எலக்ட்ரிக். ஓகே, சாரி. ஓகே, ஸோ இப்போ இது வந்து ஒரு நியூட்ரல் நான் கண்டக்டர். அப்போனா அதில் என்ன இருக்கணும்? நான் இந்த இடத்துல உள்ள எம்டியாக இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கேன். நோ, இட் இஸ் நாட் லைக் தட். அது ஃபுல்லாகவே வந்து என்னென்னா ஒரு சாலிட் நான் கண்டக்டர். இது ஃபுல்லாக மேட்டர் தான் இருக்குது. ஆனால் உள்ளே ஏன் எம்டியாக காமிச்சிருக்கேன்னா, அங்கே எதுவும் சார்ஜஸ் இல்லை, நியூட்ரல் அதாவது ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கனால எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவும் இல்லைன்றதுக்காக நான் இங்கே எம்டியாக காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் வெளியில் இருந்து ஒரு ப்ளஸ் Q சார்ஜ், எக்ஸ்ட்ரா சார்ஜு நான் வந்து உள்ளே தரேன். நான் திஸ் இஸ் சம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் நான் வெளிலேருந்து தந்தேன் அப்படின்னா என்ன ஆகும்? இட் வில் கெட் சார்ஜ். ஸோ அந்த சார்ஜஸ் வந்து எங்கே போய் தங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரூ அவுட் த வால்யூம் இட் வில் கெட் டிஸ்ட்ரிபியூட்டட். த்ரூ அவுட் த வால்யூம்ன்றது என்னது? ஒரு ஸ்பியருக்கு த்ரூ அவுட் த வால்யூம்ன்றது இன்சைட் இட் வில் கெட் சர்ஃபேஸில் இல்லாமல் த்ரூ அவுட் த வால்யூம் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கும் காமனாக. ஓகே, பட் ஆனால் கண்டக்டருக்கு வந்து வெறும் அவுட் சைட் த சர்ஃபேஸ் மட்டும் தான் இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். ஓகே, ஸோ இங்கே வந்து திஸ் இஸ் அவர் நான் கண்டக்டிங் ஸ்பியர். ஸோ இதில் வந்து சென்டர் இயர் என்டையர் சார்ஜை நம்ம டோட்டல் பண்ணி பார்த்தோன்னா நெட் சார்ஜ் எவ்வளோ இருக்குது? Q இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு பாயிண்ட் Pயில் எனக்கு பொட்டென்ஷியல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சென்டர்லேருந்து அந்த பாயிண்ட் வரைக்கும் சொல்கிற டிஸ்டன்ஸ் தான் என்னது? ஸ்மால் r. ஓகே, ரைட். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து R is the radius of the sphere and small r is the distance from the center of the sphere to the point P. ஸோ இப்போ நான் வந்து R less than capital R inside the sphere. நான் இன்சைட் த ஸ்பியர்ன்ற பாயிண்ட் தான். இப்போ ஆர்ன்றது என்னது? எனக்கு எந்த இடத்துல பொட்டென்ஷியல் வேணுன்றது. அந்த பாயிண்ட் விச் இஸ் லெஸ் தென் ஆர் மீன்ஸ் வாட்? ரேடியஸோட கம்மி. அப்போ அது இன்சைட் த ஸ்பியரை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ அந்த இடத்துல பொட்டென்ஷியல் என்னவாக இருக்குன்னா KQ by capital R into this expression 3/2 minus 1/2 R square by capital R square. ஓகே, ஒன்ஸ் அகெயின் the point to notice, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டெரிவேஷனுக்கு நம்ம போகலை. நம்ம வந்து டேரெக்டாக வந்து 11th 12th லெவலில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா NEET JEE ப்ரிப்பேர் பண்ணுறவங்க டேரெக்டாக இந்த ஃபார்முலாஸை மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஈவன் ஃபார் ஹை லெவல் ஸ்டூடெண்ட்ஸ், ஹை கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ரைட். ஸோ R is equal to capital R means it represents a point on the surface. அங்கே என்னது? KQ by capital R. இப்போ அவுட் சைடு என்ன இருக்குது? பொட்டென்ஷியல் KQ by smaller. நீங்கள் இந்த ஃபார்முலா மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கம்பேர்ட் டு த கண்டக்டர். ஓகே, அதை நோட் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ இப்போ நான் வந்து என்னென்னா இன்சைட் த ஸ்பியர் நான் வந்து V versus R கிராஃப் வரைய போகிறேன் இங்கேயும். ஸோ இந்த ஃபங்க்ஷனை நான் வரையணும் அப்படின்னா இட் லுக்ஸ் சம்திங் சிம்லர் டு வாட்? ஷேப் வந்து உங்களுக்கு இது மாதிரி இருக்குது. ஓகே, இந்த ஷேப்புக்குள்ளே ஒன் செகண்ட் நம்ம போக வேண்டாம். ஸோ வெயிட் சரி, இந்த இடம் வந்து சம்திங் இயர்னு எடுத்துக்கலாம். ஓகே, அதாவது R is equal to capital Rன்றது சர்ஃபேஸில் என்ன பொட்டென்ஷியல் இருந்துச்சு நம்மளுக்கு? சர்ஃபேஸில் வந்து நம்மளுக்கு KQ by
capital R was there surface la correct ah இது வந்து potential at the surface இப்போ outside in the point வந்து on the surface outside the surface எப்படி இருக்கு it is proportional to 1 by r so on the surface யும் outside ல உள்ள பாயிண்ட்கான potential draw பண்ணிட்டேன் okay right ஆனா inside the sphere க்கு எப்படி curve வருது அப்படினா இப்போ நீங்க வந்து r is equal you substitute r is equal to 0 here center ல substitute பாருங்க center ல என்ன வரும் potential r is equal to 0 இல்லையா r is equal to 0 ல என்ன வேல்யூ வருது 3/2 kq by r அப்படினு வருது கரெக்ட்டா சோ kq by r ன்றது சென்டர்ல சர்ஃபேஸ்ல இருக்குது kq by r ன்றது அதுக்கு ப்ராடக்ட் ஆஃப் 1/3 1/3 ன்றது 0.5 so 0.5 னால it is a little greater one இது வந்து என்னது 3/2 kq by r so இந்த இடத்துல வந்து சென்டர்ல இந்த பொட்டன்ஷியல் இருக்கு இங்க இருந்து நான் அப்படியே curve draw பண்ணா அப்படினா எனக்கு எப்படி வர போகுது அப்படினா yeah it looks like this one கொஞ்சம் அப்படியே little bend ஆகி it is decreasing okay right so this is the shape of the potential VR curve okay வா see once again இதோட டெரிவேஷனுக்கு பின்னாடி நம்ம போகல ஏனா தேவைப்படல நமக்கு ரைட் இப்போ உங்களுக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம் இந்த இடத்துல வந்து இந்த மூணு பொட்டன்ஷியலை கொடுத்திருக்கோம் on the surface outside இது எல்லாமே கொடுத்திருக்கோம் கரெக்ட்டா இப்போ can you find what is the potential electric field inside outside லாம் எப்படி electric field கண்டுபிடிப்பீங்க உங்களுக்கு potential தெரியும் electric field எப்படி கண்டுபிடிப்பீங்க minus dv by dr into r cap நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம் inside the surface இருக்கு இல்லையா இத தனியா என்ன பண்ணுங்க differentiate with respect to r இத differentiation with respect to r பண்ணுங்க you will get what electric field of the inside and the inside outside அதுக்கு அப்புறம் surface வந்து see it looks it is constant ஆனா நீங்க இத ரெண்டு இதுக்குமே ஆன்சர் சேமா தான் வரும் outside and inside electric field வந்து inside and outside எதை கண்டுபிடிச்சீங்கனாலும் surfaceல வந்து surfaceல கண்டுபிடிச்சு பாருங்க இது outside outsideல நமக்கு எப்பவும் போல ஆன்சர் வரும் okay so you can use the standard formula to convert what இது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் potential ல இருந்து எப்படி electric field மாத்துறதுன்னு you can directly use this expression to find okay அப்பா okay good இப்போ வந்து நம்ம வந்து problems போவோம் so problemல வந்து உங்களுக்கு screenல display ஆகுது பாருங்க இந்த problem see if the potential at the center of a uniformly charged hollow sphere of radius r is v so potential at the center okay center of uniformly charged hollow sphere is v then the electric field at a distance r from the center of the sphere so then the electric field at a distance r from the center of the sphere will be where r is greater than capital R okay so அதாவது என்னன்னா நமக்கு வந்து ஒரு hollow sphere இருக்கான் hollow sphereல இருக்கக்கூடிய ஒரு charged hollow sphere சொல்றோம் hollow means what உள்ள வந்து empty right it's basically like a shell உள்ள வந்து empty space இருக்கு நம்ம எடுத்துக்கிறோம் hollow charged sphere உள்ள வந்து empty okay so chargesலாம் வந்து நீங்க extra charges கொடுத்தீங்கன்னா எங்க தங்கும் வெளில தான் நம்ம அதால இருக்க முடியும் ஏனா உள்ள empty so it need to stay outside so potential at the center வந்து என்னவா இருக்கும் potential at the center is equal to v அப்படினு கொடுத்திருக்கான் இப்போ என்ன கேக்குறானா electric field at a distance r from the center of the sphere so at a distance r distance from the center of the sphere where r is greater than capital R னு கொடுத்திருக்காங்க capital R ன்றது radius so radius ஓட outsideல அவன் வந்து என்ன electric field இந்த பாயிண்ட் p ல என்ன electric field இருக்கும்னு கேக்குறான் புரியுதா so yeah we need to answer this question இப்போ see நம்ம வந்து இந்த see first நீங்க இத பாஸ் பண்ணிட்டு think பண்ணி பாருங்க we will discuss the solution also so இப்போ நான் சொல்யூஷனை டிஸ்கஸ் பண்றேன் okay right இப்போ
நம்ம வந்து கண்டக்டிங் ஸ்பியரை பற்றி படித்தோம். கண்டக்டிங் ஸ்பியரில் சார்ஜஸ் எப்படி இருந்துச்சு? என்னதான் இது வந்து ஃபுல்லாக சாலிடாக இருந்தாலும், சாலிட் கண்டக்டிங் ஸ்பியருக்கு தான் படித்தோம் நம்ம. என்னதான் அது சாலிடாக இருந்தாலும் வெளியில் தான் சார்ஜஸ் தங்குச்சு, கரெக்டாக? இப்போ நம்மளுக்கு என்ன முக்கியம்னா சார்ஜஸ் எங்கே தங்கியிருக்கு? அவுட் சைட் தங்கியிருக்கு. அதே இது வந்து ஒரு சாலிட் சார்ஜ்டு கண்டக்டிங் ஸ்பியர், கரெக்டாக? இது வந்து ஹாலோ சார்ஜ்டு ஸ்பியர் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகே, ஹாலோ மீன்ஸ் டெஃபினட்டாக சார்ஜஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குன்னா அது வெளில தான் நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இப்போ என்னென்னா ரெண்டு சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனும் இட் லுக்ஸ் சிமிலர், கரெக்டாக இல்லையா? போத் லுக்ஸ் சிமிலர். இந்த இடத்துல ஒன் மினிட். ஸோ சாலிட் சார்ஜ் கண்டக்டிங் ஸ்பியர், இந்த ரெண்டு பேரோட டிஸ்ட்ரிபியூஷன் சேமாக இருக்கா? நம்ம குயிக்காக ரீகால் பண்ணுவோம். இதுக்கு வந்து இந்த கண்டக்டிங் இதுக்கு வந்து உள்ளே என்ன இருந்துச்சு? பொட்டன்ஷியல் KQ/R. சர்ஃபேஸில் எவ்வளோ இருந்துச்சு? KQ/R. பட் அவுட் சைடு என்ன இருந்துச்சு நம்மளுக்கு? KQ/R. இது வந்து R less than capital R, R equal to R. இது வந்து என்னது? ஸ்மால் r greater than capital R. ஸோ இந்த மூணு கேஸை நம்ம பார்த்தோம், கரெக்டாக? இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ என்ன கேட்குறான்? இந்த ரெண்டு டிஸ்ட்ரிபியூஷனும் இப்போ ஒரே மாதிரி தான். இப்போ இந்த பொட்டன்ஷியல் அட் த சென்டர்னு கொடுத்துருக்கான்ல, இதுக்கு சென்டருக்கு என்ன பொட்டன்ஷியல் வந்துச்சு? இதுக்கு சென்டருக்கு என்ன பொட்டன்ஷியல் வந்துச்சு? அதாவது R less than capital Rனால் சென்டரை சேர்த்து தானே. ஸோ என்ன ஆன்சர் நம்ம எழுதணும்? KQ/capital R. This is the potential at the center of this hollow, which is same as what? Solid conductor. புரியுதா? ரெண்டுமே சேமு, ரைட்? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? அடுத்து வந்து என்னென்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அவுட் சைடு கண்டுபிடிக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்மளுக்கு பொட்டன்ஷியல் ஃபார்முலாஸ் தான் தெரியும். பட் ஏற்கனவே நீங்கள் காஸ்லாலாம் படிச்சிருந்தீங்கன்னா காஸ்லா வச்சும் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்க முடியும். பட் ஆனால் நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன், இங்கே நம்ம பொட்டன்ஷியல் பார்த்துட்ருக்கோம். பொட்டன்ஷியல்லேருந்து எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறது? -dV/dr into r cap. இங்கே வெக்டார் போட்டிருக்கேன்னா இந்த சைடில் வெக்டார் வரணும். r cap is here. ஸோ அவுட் சைடில் என்ன பொட்டன்ஷியல் இருந்துச்சு நம்மளுக்கு? இது வந்து அவுட் சைடில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் KQ/r, கரெக்டாக? இப்போ எப்படி எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு அவுட் சைடு கிடைக்கும்? இஃப் ஐ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு வாட்? அவுட் சைடில் இருக்க பொட்டன்ஷியலை வித் ரெஸ்பெக்ட் டு R நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும்? I'll get the electric field. ஸோ முதல்ல dV/dr கண்டுபிடிக்கணும், இன்ட்டு மைனஸ் போட்டு R cap போடணும் இல்லையா? ஸோ dV outside divided by dr, சாரி ஸ்மால் r வரும், ஸ்மால் r போடணும். dV/dr பண்ணோன்னா என்ன வரும்? டிஃப்ரென்சியேஷன் இஃப் ஐ டூ, KQன்றது கான்ஸ்டன்ட். ஸோ டிஃப்ரென்சியேஷன் அவுட்டு என்ன ஆகிடும்? வெளியில் வந்துடும், ரைட்டா? ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? இதை டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் என்ன வரும் நம்மளுக்கு? யூ வில் கெட் ஆன்சர் as -1/r². ஸோ இதில் உள்ள ஆன்சர் என்ன வரும் நம்மளுக்கு? -KQ/r² அப்படின்னு சொல்லி வரும். அது கூட நான் இந்த ஆன்சரை நான் இதில் மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் ஏற்கனவே இருக்கா? இந்த மைனஸையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா KQ/r² into r cap. This is your electric field, ரைட்டா? ஸோ திஸ் இஸ் அவர் ஆன்சர், ஓகேவா? ஸோ இதிலேருந்து பட் ஸ்டில் நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் வந்து மிஸ்ஸிங்காக இருக்குது. என்ன பாயிண்ட் அது? வாட் இஸ் தட்? யா சி, ஆனால் இவன் கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் எதுவுமே வந்து KQ/r² into r cap இல்லை. ஸோ பேசிக்காக அவன் என்ன கேட்டிருக்கான்னா, இதில் வந்து ஸ்கேலார் ஃபார்மில் எழுதுனீங்கன்னா இது எப்படி எழுதலாம்? ஸ்கேலார் ஃபார்ம்ன்றது வெறும் அந்த r cap விட்டுட்டு எழுதுறது KQ/r². இப்போ நல்லா கவனிங்க, ஆப்ஷன்ஸில் எல்லாமே V தான் இருக்குது. இந்த V தான் இருக்குது. இந்த V எப்படி இதில் உள்ளே கொண்டு வர்றது? நான் என்ன பண்ணணும் அப்படின்னா KQ /r மல்டிப்ளை R பண்ணணும். ஓகே, மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், டிவிஷன் பண்ணியிருக்கேன், கேன்சல் ஆகிடும். இஃப் யூ வாண்ட்
ஸோ இந்த டேர்மை நம்ம என்ன கூப்பிடணும்? இந்த டேர்ம் I need to call it as V R by R square. ஸோ இது எத்தனாவது ஆப்ஷன் இது? VR by R square. ஸோ ஆப்ஷன் 1. ஸோ ஆப்ஷன் 1 is correct. இப்போ ஓகே, நம்ம இப்போ அடுத்த ப்ராப்ளமில் இருக்கோம். என்ன கொடுத்துருக்கான்? two spherical metal shells with different radii R and capital R are far apart. ஸோ ரெண்டு மெட்டல் ஸ்பியர்ஸ் ஷெல்ஸ் மீன்ஸ் வாட்? உள்ளே வந்து ஹாலோ, தட் இஸ் எம்டி. அவுட் சைடில் நம்மளுக்கு வந்து மெட்டல் இஸ் தேட். ஸோ ஆர் ஃபார் அப்பார்ட் அண்ட் கனெக்டட் பை அ தின் கண்டக்டிங் ஒயர். ஸோ ரெண்டு மெட்டல் ஸ்பியர்ஸ் ஷெல்ஸையும் தே ஆர் பீன் கனெக்டிங் வித் அ ஒயர். ஸோ சார்ஜ் கேபிட்டல் Q இஸ் பிளேஸ்ட் ஒன் ஆஃப் தெம். ஒருத்தர் மேலே என்ன பண்ணுறான்னா கேபிட்டல் Q சார்ஜ் வைக்கிறான். அதுக்கப்புறம் என்ன ஆகுது? தே ஆர் கனெக்டட் பை அ ஒயர் இல்லையா? த சார்ஜ் ரீடிஸ்ட்ரிபியூட்ஸ் ஸோ தட் வி சேம்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அது ஒழுங்காக பிரிண்ட் ஆகலை, நான் வீன்னு மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ தட் V is same on each sphere. ஸோ ஈச் ஸ்பியர்லேயும் potential is V. How much charge is on the sphere with radius smaller? ஸோ டயக்ராமையும் கொடுத்துருக்கான். ஸோ டயக்ராம் போட்டுக்கலாம். நீங்கள் ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தென் யூ கேன் see the solution. ஸோ இது வந்து ஸ்மால் ஸ்பியர் கொடுத்துருக்கிறது. இது வந்து என்னது? கொஞ்சம் பெரிய ஸ்பியர். ஓகே, they are separated by a large distance, that is they are very far. Okay, so initially there is a charge on one sphere, இன்னொருத்தர் மேலே சார்ஜ் இல்லை. initially charge is what? 0. there is no charge here. இது வந்து இனிஷியலாக எவ்வளோ சார்ஜ் இருக்குது? கேபிட்டல் Q. இது மேலே இனிஷியலாக சார்ஜ் என்ன இருக்குது? 0. ஸோ இனிஷியலாக ஒருத்தர் மேலே கேபிட்டல் Q இருக்குதுன்னு சொல்லியிருந்தான். பிளேஸ்ட் ஆன் ஒன் ஆஃப் தேம் அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்தான். ஒன் ஆஃப் தேம்னா யார் மேலேனாலும் இருக்கலாம். நான் வந்து சின்னது மேலே இருக்குன்னு எடுத்துக்கிறேன். பிகாஸ் அவன் வந்து கிளியராக கொடுத்துட்டான் யார் மேலேனா ஒன் ஆஃப் தேம்னு கொடுத்துட்டான். அப்போது நீங்கள் கேபிட்டல் இதுக்கு மேலே கேபிட்டல் Q கூட இது மேலே Q இருக்குன்னு கூட நீங்கள் இனிஷியலாக எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இங்கே சார்ஜஸ் 0. இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறான் அப்படின்னா கொஸ்டினில் they are being connected with a wire. ஒரு ஒயரால் ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணுறான். ஸோ என்ன நடக்குதான்? சார்ஜ் ரீடிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது. such that the charge final charge here is some value. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே என்ன சார்ஜ் இருக்குது? இதுக்கு மேலே சம் சார்ஜ் ஃபைனல் சார்ஜ் Q2 டேஷ்ன்னு போடுறேன். இதுக்கு சம் சார்ஜ் இருக்குது, இதுக்கு சம் சார்ஜ் இருக்குது. ஓகேவா? நம்மளுக்கு கொஸ்டினில் என்னென்னா ஃபைண்ட் த சார்ஜ் ஆன் வாட்? சார்ஜ் ஆன் த ரேடியஸ் R. இந்த Q1 டேஷ் தான் கொஸ்டினில் உங்களுக்கு கேட்குறான். Q1 டேஷ் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். புரியுதா? நீ டவுட். பட் ஆனால் கொஸ்டின்லேயே அந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேர் ரீடிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது. until what? so that potential is same on each sphere. இது மேலே இருக்க பொட்டன்ஷியலும் இதுக்கு மேலே இருக்க பொட்டன்ஷியல் ஆன் த ஸ்பியர் வந்து என்னது? on each sphere is same. ஓகேவா? ஸோ இதில் என்ன பொட்டன்ஷியல் இருக்கும் நம்மளுக்கு? V1. இது மேலே இருக்க பொட்டன்ஷியல் V2. இப்போ இனிஷியலாக வந்து சார்ஜ் இதுக்கு Q இருக்குது, இதுக்கு 0. இது எது மேலேனாலும் சார்ஜ் இருக்கலான்னு சொன்னால் அதனால நான் இது மேலே இருக்குன்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ ரேடியஸ் ஸ்மாலர் கேபிட்டல் R. இதோட பொட்டன்ஷியல் வந்து V1 சர்ஃபேஸில் எவ்வளோ இருக்குது? சர்ஃபேஸில் KQ பை ஸ்மாலர். பட் இதில் வந்து பொட்டன்ஷியல் என்னது? சார்ஜ் இல்லாதனால பொட்டன்ஷியலே இதுக்கு 0 சர்ஃபேஸில். ஆனால் இந்த ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் சார்ஜ் ரீடிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். until what? they both are having same potential. கரெக்டாக? ஸோ ரைட், இதை நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது? நம்ம வந்து Q1 டேஷ் தட் இஸ் ஃபைனல் சார்ஜ் ஆஃப்டர் ரீடிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இங்கே என்ன முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா we can use charge conservation. ஃபஸ்ட்டு இங்கே சார்ஜ் வந்து நெய்தர் கேன் பி கிரியேட்டட் நார் டிஸ்ட்ராய்ட் இல்லையா? சார்ஜ் கன்சர்வ்ட். எப்படி கண்டுபிடிக்கிறது சார்ஜ் கன்சர்வேஷனை? இனிஷியலாக என்ன சார்ஜ் இருந்துச்சு? ஃபஸ்ட்டு ஸ்பியருக்கு Q1 Q, ரெண்டாவது இதுக்கு 0. இனிஷியலாக Q + 0 இருந்துச்சு. ஆஃப்டர் ரீடிஸ்ட்ரிபியூஷன் என்ன இருக்கணும்? ப்ளஸ் Q2 டேஷ். கரெக்டாக? எனி டவுட்?
So this is a equation 1 we have. இப்போ இதிலிருந்து அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். They are having same potential கொடுத்துருக்கானா. So what is the potential? ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணலாமா? இந்த இடத்துல potential என்னது? K Q1 dash divided by small r. இதில் வந்து என்னது? K Q2 dash divided by capital R. இது ரெண்டுமே என்னவா இருக்கணும்னு சொல்லியிருக்கான்? Same potential after redistribution. So என்ன ஆன்சர் வரும் நம்மளுக்கு? After redistribution. So what is this value? Capital R. ஸோ இது மாதிரி ஒரு ஆன்சர் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. கரெக்டாக இது மாதிரி ஒரு ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா கவனிங்க. See இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் இருக்கா, இந்த ரெண்டு ஈக்குவேஷன் வச்சு தான் நம்மளுக்கு ஆன்சர் வேணும். This is 1, this is 2. ஸோ ஈக்குவேஷன் 1 and 2 யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணணும் அப்படின்னா I need to get my answer. ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது? See எனக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன வேணும்? Q1 dash வேணும். அந்த Q1 dash வச்சுக்கிட்டு மற்ற எல்லா டேர்ம்ஸையும் நான் என்ன பண்ணணும்? அந்த சைடு கொண்டு போகணும். ஸோ எப்படி கொண்டு போகிறது? இந்த டேர்ம் அந்த சைடு கொண்டு வாங்க. ஸோ ஈக்குவேஷன் 2ல் இருந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கரெக்டாக இதை நான் ரீரைட் பண்ணி எழுதியிருக்கேன். Q1 dash எனக்கு எது வேணுமோ அது லெஃப்ட் ஹேண்ட் சைடனும் எனக்கு தேவையில்லாத டேர்ம்ஸை அந்த சைடு கொண்டு போகிறேன். இப்போ இந்த Q2 dash என்ன பண்ணலாம்? சப்ஸ்டியூட் பண்ணலாமா இன் டேர்ம்ஸ் ஆஃப் இது? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? கேபிட்டல் Q மைனஸ் Q1 dash. கரெக்டாக இல்லையா? ரைட். ஸோ யா இப்போது இதிலேருந்து இதை உள்ளே மல்டிப்ளை கொண்டு போங்க. எனக்கு வந்து Q1 dash தான் வேணும். திஸ் இஸ் Q1 dash. இப்போ எனக்கு இந்த Q1 dash இந்த சைடு கொண்டு வரணும். இந்த மேலே எழுதுகிறேன் நான். Q1 dash இந்த டேர்ம் அந்த சைடு கொண்டு வாங்க. என்ன வரும்? capital R is equal to small r by capital R into capital Q. ஸோ Q1 dash இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா you will have capital R here. இப்படி வருமா? ஸோ இந்த R கேன்சல் ஆச்சுன்னா என்ன ஆகும்? you will have finally இது நம்மளோட ஆன்சர். ஓகே, இதுதான் நம்மளோட ஆன்சர். இப்போ எனக்கு வந்து Q2 டேஷும் கேட்டிருந்தா அப்படின்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? Q2 டேஷும் கேட்டிருந்தா நான் என்ன பண்ணியிருக்கணும்? இப்போ எனக்கு வந்து Q தெரியும், Q1 டேஷும் இப்போ தெரியும். ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? we will get. ஸோ Q2 டேஷை எப்படி கண்டுபிடிக்கிறது? Q மைனஸ் Q1 டேஷ். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். you will have answer as ஸோ இது நம்மளோட இதோட ஆன்சர் Q2 dash. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம்க்கு போகலாம். ஓகே, டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ரைட். ஸோ அடுத்த லாஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இட்ஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம். ஸோ என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம் கொஸ்டினில். ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்கான்? spherical drop of water carrying a charge of 3 × 10⁻−19 coulomb. Spherical drop of water carrying a charge of 3 × 10⁻−19 C has a potential of what? It is having a potential of 500 watt at its surface. What is the radius of the drop? இப்போ என்ன கேட்குறான்னா radius of the drop என்ன அப்படின்னு கேட்குறான். ஓகே, அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்கான்? If two drops of same charge,
if two drops of same charge. Okay, if two drops of same charge and of same radius combine to form a single spherical drop. So இதே மாதிரி ரெண்டு water drop of same charge and same radius combine to form a single drop. What is the potential at the surface of the new drop அப்படின்னு கேட்குறான். ஸோ அதாவது இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா, ஒரு ஸ்பெரிக்கல் வாட்டர் ட்ராப் இருக்குது. வாட்டர் ட்ராப் வந்து கண்டக்டரா இல்லையா? வாட்டர் ட்ராப் இஸ் அ கண்டக்டர், இட்ஸ் கண்டக்டிங் ஸ்பியர் இல்லையா? அப்போது ஸோ கண்டக்டிங் ஸ்பியர்னால் சார்ஜஸ் எங்கே தங்கும்? அவுட் சைடில் இட் நீட் டு ஸ்டே இல்லையா? ஸோ ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர். எவ்வளோ சார்ஜ் இருக்குது? 3 × 10⁻⁻19 C. பொட்டன்ஷியல் ஆன் த சர்ஃபேஸ் எவ்வளோ? சர்ஃபேஸில் எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குன்னு கொடுத்துருக்கான்? 500 watt. ரைட்டா? பொட்டன்ஷியல் அட் த சர்ஃபேஸ் வந்து 500 watt நம்மளுக்கு. ரைட். ஸோ இப்போ அடுத்து ரைட். ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we need to find what is the radius. ரேடியஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபஸ்ட்டு கொஸ்டின் அதுதான். you need to find the radius of the drop. ஸோ நம்மளுக்கு சர்ஃபேஸில் என்ன பொட்டன்ஷியல் இருக்கும்? KQ/R. இது நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதை டைரெக்டாக நான் என்ன பண்ணலாம்? பொட்டன்ஷியல் வந்து 500 watt 9 × 10⁻9 Qவோட வேல்யூ என்ன? 3 × 10⁻−19 டிவைடட் பை வாட்? R. இந்த R தான் எனக்கு வேணும். ஸோ என்ன எழுதலாம்? 3 10⁻⁴ ஒரு சைடு கொண்டு வந்துக்கிறேன். நியூமரேட்டர் இதுவாச்சுன்னா என்ன ஆகும்? யூ வில் கெட் -10. நியூமரேட்டரில் ஆட் ஆகும் இல்லையா? ஸோ என்ன ஆன்சர் வருது நம்மளுக்கு? இந்த 500 நான் எப்படி எழுதலாம்? 500 10⁻−2 அப்படின்னு எழுதலாம். +2ன்னு எழுதலாம் இல்லையா? இப்போது 27/5 இன்ட்டு இதுக்கு என்ன வரும் ஆன்சர்? -10. இது மேலே போச்சுன்னா அப்படின்னா -2. இது +2 இருக்குது, மேலே போச்சுன்னா -2. ஸோ யூ வில் ஹேவ் திஸ் ஆஸ் த ஆன்சர். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு ஆன்சர் என்ன வருது அப்படின்னா 5.4 × 10⁻−12 மீட்டர் அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ திஸ் இஸ் அவர் ரேடியஸ் ஆஃப் த ட்ராப். கரெக்டாக? ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்? ரேடியஸ் ஆஃப் த ட்ராப் என்ன கிடச்சிருக்கு நம்மளுக்கு? 5.4 × 10⁻−12 m. கரெக்டாப்பா? ரைட். சரி, இப்போ அடுத்து நம்மளுக்கு என்ன வேணும்? ரெண்டு ட்ராப்பு தே ஆர் கோயிங் டு ஜாயின் டு ஃபார்ம் அ சிங்கிள் நியூ ட்ராப். அதோட பொட்டன்ஷியல் என்னவாக இருக்கும்? ஆன் த சர்ஃபேஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறான். ஸோ வாட் இஸ் த பொட்டன்ஷியல் அட் த சர்ஃபேஸ் ஆஃப் த நியூ ட்ராப் அப்படின்னு கேட்குறான்பா. ஸோ சேம் சார்ஜ் சேம் ரேடியஸ்ன்னு கொடுத்துருக்கான கொஸ்டினில். ரைட். யா. ஸோ இப்போ என்னென்னா, ரெண்டு ஸ்பியர் Q, ரேடியஸ் R, பொட்டன்ஷியல் ஆன் த சர்ஃபேஸ் என்னது? யா, சேம் பொட்டன்ஷியல் தானே? யா, சேம் சார்ஜ் அண்ட் சேம் ரேடியஸ். தட் மீன்ஸ் சேம் பொட்டன்ஷியல் தான். ஏன்னா KQ/R இல்லையா? Qவும் R ரெண்டு பேருக்குமே சேம். ஸோ ரெண்டு ஸ்பியர். ஓகே, சர்ஃபேஸில் ரெண்டு பேருக்குமே சேம் பொட்டன்ஷியல் தான். ஏன்னா KQ/R. ஸோ QR. இப்போ இது ரெண்டும் அண்ணா ஆக போகுது, ஆட் ஆகி இட்ஸ் கோயிங் டு கிவ் அ லிட்டில் பிக்கர் ட்ராப். இதோட ரேடியஸ் நான் என்ன வைக்கிறேன்னா R' அப்படின்னு கூப்பிட்றேன். சார்ஜ் எவ்வளோ இருக்கும்? இப்போ இதோட சார்ஜ் Q, இதோட சார்ஜ் Q. ஸோ ஃபைனல் சார்ஜ் இதுக்கு என்ன இருக்கும்? சார்ஜ் கன்சர்வேஷன் படி ரெண்டு சார்ஜும் சேருது இல்லையா? ஸோ Q + Q. ரைட். ஸோ திஸ் இஸ் ரேடியஸ் R, இதோட ரேடியஸ் R. ஸோ ஃபைனல் ரேடியஸ் என்னவாக இருக்கும்? R' இருக்கும். சரி, இப்போ அவன் என்ன கேட்குறான் ஃபைனலாக? இந்த ஃபைனல் ட்ராப், நியூ ட்ராப் இருக்கு இல்லையா? நியூ வாட்டர் ட்ராப், இதோட பொட்டன்ஷியல் அட் த சர்ஃபேஸ் கேட்குறான். இதோட பொட்டன்ஷியல் அட் த சர்ஃபேஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? KQ. பட் இங்கே Qக்கு பதில் இங்கே என்ன இருக்குது? டோட்டல் சார்ஜ் வந்து 2Q இஸ் தேர். இதோட சர்ஃபேஸில்
எவ்வளோ இருக்குது நம்மளுக்கு 2q is there divided by the radius r dash. This is the capital R dash போடுறதுனால நீங்கள் போட்டுக்கலாம். இது என்னது radius of new drop. ரைட். ஸோ இப்போ எப்படி நெக்ஸ்ட்டு நம்ம பண்ணுறது? இப்போது எனக்கு வந்து k தெரியும் 2q தெரியும், பட் r dash மட்டும் எனக்கு தெரியாது இல்லையா? இப்போ இந்த r dash தெரிஞ்சிருச்சுன்னா நான் என்ன பண்ணிடலாம்? I can find the answer. ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது? how to find? சரி, நல்லா கவனிங்க. நம்மளுக்கு வால்யூம் கன்சர்வேஷன் நீங்கள் சொல்ல முடியுமா? இதுக்கு இருக்கிற வால்யூம், அதாவது ஃபஸ்ட்டு ட்ராப்பில் இருக்கக்கூடிய வாட்டரோட வால்யூம் ப்ளஸ் இதோட வாட்டரோட வால்யூம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கணும்? ரெண்டாவது ட்ராப்போட வால்யூம் கிடைக்கணுமா இல்லையா? we need to get that. ஸோ அதாவது ஃபைனல் நியூ ட்ராப்போட வால்யூம் which is equal we need to get. ஸோ இதோட வால்யூம் என்னது? r⁻3, சாரி கேபிட்டல் R, ரைட்? ஐம் சாரி. ரெண்டு பேரோட வால்யூம் ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கணும்? அவரோட புது வால்யூம். ஏன்னா இது ஸ்பெரிக்கல்னால நான் என்ன எடுத்துக்கிறேன்? இது வந்து r⁻3. ஓகேவா? ரைட். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? 2 into ஸோ இந்த டேர்ம்ஸ்லாம் கேன்சல் ஆகுமா? ஸோ we are left with what? 2r⁻3 into r1 r'⁻3. ஸோ இது அந்த சைடு கொண்டு போனால் எனக்கு என்ன வருது? what I am getting is, see r' இது வந்து பவர் 3, இது பவர் 3, ரெண்டு பக்கம் கியூப் ரூட் எடுத்திங்கன்னா என்ன வரும்? love this one. கரெக்டா? ஸோ we are left with this expression. ஸோ இப்போ இந்த r' எடுத்துகிட்டு போய் நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? எனக்கு என்ன வரும்? ஸோ k நான் 2kqன்னு எழுதலாமா? 2kq டிவைடட் பை வாட்? r' எப்படி எழுதலாம்? 2⁻1/3 இன்ட்டு rன்னு எழுதலாமா? see we got this one. இப்போ இதை நான் இன்னும் ரீரைட் பண்ணி எழுதணுன்னா எப்படி எழுதலாம்? இப்போ 2க்கு பவரில் 1 இருக்குது. ஸோ 2க்கு பவரில் 1 இருக்குது, கீழே இருக்கிறது மேலே போச்சுன்னா என்ன ஆகும்? we will have 2 into so what we are left with, கரெக்ட் தான், 2 into 2⁻3. இது வந்து ஏற்கனவே பவரில் 1 இருக்குது. வெறும் 2னா என்ன அர்த்தம்? வெறும் 2னா என்ன அர்த்தம்? 2⁻1ன்னு அர்த்தம். ஸோ கீழே இருக்கிறது 1/3, மேலே போச்சுன்னா kq/r. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? 2 into 2⁻3 kq/r இருக்க ஆன்சர் என்னது? சர்ஃபேஸில் இருக்க ஸ்பியர் இனிஷியலாக வந்து kq/r தானே இதுக்கு, ஒரிஜினல் ட்ராப்புக்கு, which is nothing but what? 500. கரெக்டா? ஸோ 2 into 2⁻2/3 into 500 தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, இதை நம்ம வந்து that is our answer. இப்போ நம்மளுக்கு வந்து என்ன தெரியும் அப்படின்னா, இது வந்து ஒரு ஹாலோ, இது வந்து ஒரு கண்டக்டிங் ஸ்பியர், சாலிட் கண்டக்டிங் ஸ்பியர் இல்லையா? இங்கே உள்ளே வந்து மேட்டர் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு ஹாலோ ஷெல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தின் ஹாலோ ஷெல் அப்படின்னா இட் மீன்ஸ் வாட்? ஷெல் மீன்ஸ் உள்ளே ஃபுல்லாக எம்டியாக இருக்குது, வெளியில் மட்டும்தான் என்ன இருக்குது? கண்டக்டர், தட் இஸ் மெட்டல் இஸ் தேர். உள்ளே ஃபுல்லாக வந்து வேக்யூம் இஸ் தேர். ஓகே, இது பேர் வந்து ஷெல், ஹாலோ ஷெல் அப்படின்னு கூப்பிடலாம். தின் ஹாலோ ஷெல் அதுமாதிரி கூப்பிடுவான். இது வந்து என்னது? சாலிட் ஸ்பியர். ரெண்டுமே நம்ம கண்டக்டிங் தான் பார்க்குறோம். இதுக்கு நம்ம ஏற்கனவே என்ன படிச்சிருக்கோம்? இந்த ரெண்டு கேஸ்லையுமே லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்? பொட்டென்ஷியல் இன்சைட் ஆன் த சர்ஃபேஸ். ரெண்டு இதுக்குமே என்னது நம்மளுக்கு? kq/R. அவுட் சைடு என்ன இருந்துச்சு? kq/r. கரெக்டாக?
இது வந்து r less than capital R or equal to symbol சேர்த்துருக்கேன். R greater than capital R க்கு we'll have this expression. கரெக்டாக kq by small r where r is the distance measured from the center to the point P. கரெக்டாக. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கான்சென்ட்ரிக் ஷெல்ஸ். கான்சென்ட்ரிக் ஷெல்ஸ் அப்படின்னா கான்சென்ட்ரிக்னா இப்போ 2 ஷெல் என்கிட்ட இருக்குன்னு எடுத்துக்கலாம். இது ஒரு ஷெல், there are 2 shells, 2 ஷெல் இருக்குது, டிஃப்ரெண்ட் ரேடியஸ். பட் 2 ஷெல்லுக்குமே சென்டர் வந்து என்னது, ஒரே சென்டர் தான். தட் மீன்ஸ் அதுக்கு பேர் தான் என்னது, கான்சென்ட்ரிக். when 2 shells having same center we call it as concentric shells. ஓகே, இதுக்கு பேர் வந்து என்னென்னா concentric shells. இது வந்து 2 concentric shells. இதோட ரேடியஸ் இப்போ வந்து நான் A அப்படின்னு சொல்கிறேன், இதோட ஷெல்லோட ரேடியஸ் வந்து B. ஸோ இப்போது ஏதாவது ஒரு பாயிண்ட் P நான் ரெப்ரசன்ட் பண்ணணும்னு வைங்க, சென்டரில் இருந்து ஐ வில் யூஸ் த லெட்டர் R. ஆர்ன்றது சென்டர்லேருந்து பாயிண்ட் P. ஓகே, இப்போ இது வந்து 2 கான்சென்ட்ரிக் ஷெல்ஸு. இதுக்கு மேலே நான் இன்னொரு ஷெல்லு கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் அதோட சென்டர் என்னவாக இருக்கணும், ஒரே இடத்துல தான் இருக்கணும். புரியுதா, சேம் சென்டர். ரைட்டா, சரி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா what we are going to see is potential due to concentric shells. 2 concentric shells இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ இது ஒரு concentric shells having a charge of Q1, இது இன்னொரு concentric shells having a charge of Q2. இப்போ இதோட ஃபஸ்ட்டு ஷெல்லோடது ரேடியஸ் வந்து A, இதோட ரேடியஸ் அவுட்டர் ஷெல்லுக்கு வந்து ரேடியஸ் வந்து B. ஓகே, ஸோ RAன்றது ரேடியஸ் ஆஃப் இன்னர் ஷெல், Bன்றது ரேடியஸ் ஆஃப் அவுட்டர் ஷெல். இப்போ எனக்கு என்ன மெயினான எய்ம் அப்படின்னா பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் A இன்சைடு, அதுக்கப்புறம் பாயிண்ட் A வந்து இன்சைட் த ஷெல், இன்னர் ஷெல். இது வந்து இன்பிட்வீன் இன்னர் ஷெல்லோட அவுட் சைடுக்கும் அவுட்டர் ஷெல்லோட இன்சைடுக்கும் இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் தான் B, இன்பிட்வீன் A அண்ட் B. ஓகே, அந்த பாயிண்ட் வந்து B. அதுக்கப்புறம் Cன்றது என்னது, அவுட் சைடு த 2 ஷெல். இந்த ஷெல்லுக்கும் அவுட் சைடு பாயிண்ட் C, அவுட்டர் ஷெல்லுக்கும் பாயிண்ட் அவுட் சைடு தான் என்னது C. சரி, இப்போ என்னென்னா கவனிங்க, பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் C நம்ம கண்டுபிடிக்கணும். அட் பாயிண்ட் C வந்து இட் இஸ் ஆர்ன்றது என்னது, மெஷர்ட் ஃப்ரம் த சென்டர். இப்போ இது ஒரு ஷெல் இல்லையா, இது ஒரு ஷெல்லு, ரேடியஸ் A, இன்னர் ஷெல்லோட ரேடியஸ் A, அவுட்டர் ஷெல்லுக்கு வந்து ரேடியஸ் B. இப்போ என்னோடய பாயிண்ட் P வந்து எங்கே இருக்குது, அவுட் சைட் த ஷெல் இருக்குது, 2 ஷெல்லுக்குமே அவுட் சைட். திஸ் இஸ் த டிஸ்டன்ஸ் R. ஓகேவா, அந்த டிஸ்டன்ஸ் தான் நான் R greater than Bன்னு போட்டிருக்கேன். புரியுதா, அவுட் சைடில் உள்ள பாயிண்ட். சரி, R is the distance of the point P from the center of the inner and outer shell. ஓகே, ஸோ இப்போ பாயிண்ட் B, அந்த பாயிண்ட் Cயோட பொட்டன்ஷியல் என்னவா இருக்கும் அப்படின்னா பொட்டன்ஷியல் டியூ டு த ஃபஸ்ட்டு ஷெல், தட் இஸ் த இன்னர் ஒன், ப்ளஸ் பொட்டன்ஷியல் டியூ டு த அவுட்டர் ஷெல். ரெண்டுத்தையும் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் தான் நம்ம ஆட் பண்ணுறோம். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். ஸோ அதோட பொட்டன்ஷியல் என்னவாக இருக்கும், திஸ் இஸ் த பொட்டன்ஷியல் டியூ டு த இன்னர் ஷெல், KQ1 by R. அவுட்டர் ஷெல்லுக்கு என்ன வரும், KQ2 by R. ஏன்னா 2 இதுக்குமே அவுட் சைடு கேஸுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணணும், KQ by small r யூஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ இப்போது இதுதான் நம்மளோட ஆன்சர். புரியுதா, தட்ஸ் ஹவ் யூ நீட் டு ஃபைண்ட் த பொட்டன்ஷியல் அவுட் சைட் த பாயிண்ட். இப்போ அட் பாயிண்ட் B, இந்த பாயிண்ட் B எங்கே இருக்குது, ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்குது, ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்குது. இந்த இப்போ இதில் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த பாயிண்ட் வந்து B பாயிண்ட் இங்கே இருக்குது, திஸ் இஸ் த R டிஸ்டன்ஸ். கரெக்டாக, இப்போ இது வந்து இன்னர் ஷெல்லுக்கு அவுட் சைடு இருக்குது, பட் அவுட்டர் ஷெல்லுக்கு இன்சைட் இருக்கிறனால திஸ் இஸ் த பொட்டன்ஷியல் டியூ டு வாட், இன்னர் ஷெல் ப்ளஸ் பொட்டன்ஷியல் டியூ டு அவுட்டர் ஷெல். என்ன வரும், KQ2 by ரேடியஸ் ஆஃப் த ஷெல். ரேடியஸ் ஆஃப் த ஷெல் என்னது, அவுட்டர் ஷெல்லுக்கு B, அதை போட்டிருக்கேன். ஸோ திஸ் இஸ் டியூ டு த இன்னர் ஷெல், திஸ் இஸ் டியூ டு த அவுட்டர் ஒன், ஸோ BB. அதுக்கப்புறம் அட் பாயிண்ட் A, பாயிண்ட் A எப்படி இருக்கும், பாயிண்ட் Aன்றது எங்கே உள்ளது, ஸோ திஸ் இஸ் அ பாயிண்ட் A. ஏன்றது என்ன இருக்குது, நம்மளுக்கு உள்ளே இருக்குது. புரியுதா, இது என்னோட சென்டர். சி, இது வந்து என்னோட பாயிண்ட் A, திஸ் இஸ் மை
சென்டர். ஸோ சென்டரில் இருந்து அந்த பாயிண்ட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் இருக்குது ஆர். கரெக்டாக? ஸோ பட் ஸ்டில் இங்கே பொட்டன்ஷியல் வந்து டியூ டு ஏ. சி இந்த பாயிண்ட் ஏ வந்து இன்னர் ஷெல் அவுட்டர் ஷெல் ரெண்டு பேருக்குமே அது என்னது அந்த பாயிண்ட்டு இன்சைடு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், KQ1 by A ப்ளஸ் KQ2 by B ரெண்டு பேருக்குமே இன்சைட். ஓகே, எனி டவுட் இயர்? நோ டவுட் இல்லையா? ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நம்ம வந்து இன்பிட்வீன் பாயிண்ட்ஸை பார்த்தோம். இப்போ நான் உங்களுக்கு ஒரே ஒரு குயிக்காக ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இந்த இடத்துல என்ன வரும்? at point R is equal to B. at point R is equal to B னா எந்த இடம் அது? at point B னா என்ன அர்த்தம்? இது இன்னர் ஸ்பியர், இது வந்து என்னது நம்மளுக்கு அவுட்டர் ஸ்பியர். இந்த பாயிண்ட் ஆன் த ஸ்பியர் தானே B. இதுதான் என்னோட இந்த இடம் தான் நான் கண்டுபிடிக்கணும் எனக்கு பொட்டன்ஷியல். எப்படி ஒரு ஆன்சரு? at point P which is on the outer sphere ஓட surface மேலே. இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது? பொட்டன்ஷியல் டியூ டு ஃபஸ்ட்டு ஸ்பியர் ப்ளஸ் பொட்டன்ஷியல் டியூ டு செகண்ட் ஸ்பியர். ஃபஸ்ட்டு ஸ்பியருக்கு என்ன ஆன்சர் வரும்? ஃபஸ்ட்டு ஸ்பியருக்கு என்ன ஆன்சர் வரும்? அதாவது ஃபஸ்ட்டு இன்னர் ஸ்பியருக்கு அவுட் சைடில் இருக்குது இது பாயிண்ட்டு. ஸோ நான் இப்போ என்ன யூஸ் பண்ணணும்? KQ by B. ஏன்னா இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் என்னது? R is equal to B தானே, அவுட் சைட் பாயிண்ட்டு. ஓகேவா? இப்போ அதே வந்து டியூ டு த அவுட்டர் ஸ்பியர். டியூ டு த அவுட்டர் ஸ்பியருக்கு என்ன வரும்? ஆன் த ஸ்பியர் வேல்யூ என்னது? KQ by B தானே, ஏன்னா இது அவுட்டர் ஸ்பியரோடது. ஆன் த சர்ஃபேஸ் KQ by B. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? 2KQ by B. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, ரைட். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்கலாம்னா ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் ஐ வில் ரைட் இன் த போர்ட். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 3 conducting shells, 3 conducting spherical shells have charge Q minus 2Q அப்புறம் 3Q. ஓகே, ரைட். as shown in figure. இப்போ they are asking find potential at point P. at point P you need to find the potential. Okay, right. so இப்போ இது வந்து என்னது? ஒரு spherical shell. இது வந்து இன்னொரு spherical shell. there are 3 concentric spherical shells அப்படின்றது தான் ப்ராப்ளம். இது வந்து 3 பேரோட சென்டர். ஓகே, இப்போ இதோட ரேடியஸ் என்ன அப்படின்னா R. இதோட ரேடியஸ் வந்து 2R. இதோட ரேடியஸ் என்னது? 3R. ஓகேவா? இப்போ இதோட சார்ஜ் என்ன அப்படின்னா Q. இப்போ they are conducting space. ஸோ சார்ஜஸ் எங்கே தங்கும்? வெளியில் தங்கும். ஏன்னா இங்கே வேறு எல்லாமே ஜென்ரல் கண்டிஷன்ஸ் தான். நான் சார்ஜஸ் கொடுத்தேன்னா அது வெளியில் தானே தங்கும். ஸோ இதுக்கும் வெளியில் தான் தங்கியிருக்கு, இதுக்கும் வெளியில் தான் தங்குது, தேர்ட் ஒனுக்கும் வெளியில் தான் தங்கும். ஓகே, 3Q. கரெக்டா? ரைட். ஸோ யூ நீட் டு ஃபைண்ட் த பொட்டன்ஷியல் அட் அ பாயிண்ட் P at a distance of R. புரியுதா கொஸ்டின்? நீங்கள் கொஸ்டின் உங்களோட ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். யா, லெட்ஸ் ட்ரை டு ஃபைண்ட் த ஆன்சர். ஸோ என்ன ஆன்சர் வரும்? ஓகே, இப்போ நம்ம சொல்யூஷனையும் பார்க்கலாம். சரி, அட் பாயிண்ட் Pன்றது வந்து நம்மளை எந்தெந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில், அதாவது ரெண்டு இன்னரில் இருக்கக்கூடிய 2 ஸ்பியரோட அவுட் சைடில் உள்ள ஒரு பாயிண்ட் அது. கரெக்டாக? அதே மாதிரி அவுட்டர் ஸ்பியருக்கு அது என்ன பாயிண்ட்டு? அவுட்டர் ஸ்பியருக்கு அது உள்ள இன்சைடு. ஸோ பொட்டன்ஷியல் டியூ டு வாட்? பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் P will be due to what? All the 3 spheres 1, 2,
3 ஓகேவா. இப்போ இது வந்து ஃபஸ்ட், இதை ஃபஸ்ட்டு ஒன் அப்படின்னு கூப்பிட்றேன்னா இது ரெண்டாவது ஒன், இது மூணாவது ஒன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து இன்னரில் உள்ளது என்ன சார்ஜில் இருக்குது, KQ. இது வந்து இன்னருக்கு அவுட் சைடில் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும், இந்த டிஸ்டன்ஸ் தான் போடணும், R போடணும். அதே மாதிரி இந்த கேஸில் நான் என்ன பண்ணணும், இதோட சார்ஜ் வந்து -2Q, இதுக்கும் அவுட் சைடில் தானே இருக்குது அந்த பாயிண்ட்டு. ஸோ நான் என்ன பண்ணணும், K மைனஸை சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன், -2Q டிவைடட் பை வாட், R. இப்போ அவுட் சைடில் தேர்டு ஒன்னுக்கு என்ன வரும், அது வந்து இன்சைடில் இருக்கிறனால நான் என்ன பண்ணணும், 3Q டிவைடட் பை ரேடியஸ் ஓடது என்னது, அதோட ரேடியஸு 3R. கரெக்டாக, இதுதான் நம்மளோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வி காட். ஸோ இதில் இருந்து நம்ம என்ன பண்ணலாம், KQவை காமனாக வெளில எடுத்தோன்னா என்ன வரும், இது 1/R, இது வந்து -2/R. இது என்ன வரும், இது கேன்சல் ஆச்சு அப்படின்னா 1/R we will have. ஸோ இதுலேருந்து நம்ம ஃபைனலாக என்ன சொல்லலாம், KQ டிவைடட் பை 1/R minus 1/smaller. This is the potential at point P. கரெக்டா. ஸோ this is the answer. புரியுதா. ஓகே, நம்ம அடுத்து இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே, see, a charge Q is distributed over 2 concentric. ஸோ உங்களுக்கு கொஷின் வந்து டிஸ்பிளே ஆகும் பாருங்கள். ஸோ என்ன கொடுத்துருக்கான் அந்த கொஷினில், see, a charge Q is distributed over 2 concentric hollow spheres of radius smaller and capital R. A charge Q is distributed over 2 concentric hollow spheres of radius R and capital R, where capital R is greater than the small r அப்படின்னு கொடுத்துருக்கான், such that the surface densities are equal. ஸோ நம்ம வந்து Qன்ற சார்ஜை 2 ஹாலோ ஷெல்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம், ஸ்பியர்ஸ்க்கு. ஹாலோ மீன்ஸ் ஷெல்ஸுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம், such that 2 பேரோட சார்ஜ் டென்சிட்டிஸும் எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. இதுதான் அவங்க கொடுத்துருக்க முக்கியமான பாயிண்ட்டு. ஃபைண்ட் த பொட்டன்ஷியல் அட் எனி பாயிண்ட் இன்சைட் த ஸ்மால் ஸ்பியர். அட் எனி பாயிண்ட் இன்சைட் த ஸ்மால் ஸ்பியர் கண்டுபிடிக்கணும். ஸோ கொஷின் படி இந்த டயக்ராம் நான் ட்ரா பண்ணுறேன். திஸ் இஸ் கொஷின் 2 here. ஓகே, இந்த இதுக்கு ஸோ சார்ஜ் வந்து கேபிட்டல் Qன்ற ஒரு சார்ஜ் இருக்குது. ஓகே, இந்த சார்ஜை நான் என்ன பண்ணுறேன், டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன். யாருக்கு, 2 ஷெல்ஸுக்கு. Qன்ற சார்ஜை 2 ஷெல்ஸு, கான்சென்ட்ரிக் ஷெல்ஸா, 2 கான்சென்ட்ரிக் ஷெல்ஸ். கான்சென்ட்ரிக்னா 2 ஷெல்ஸுக்குமே என்னது, கண்டக்டிங். ஓகே, கான்சென்ட்ரிக் ஹாலோ ஸ்பியர்ஸ். அவன் கண்டக்டிங் கொடுக்கல, பட் அண்டர்ஸ்டுட் தட் த ப்ராப்ளம் இஸ் கான்சென்ட்ரிக். ஓகே, ரைட். ஸோ ரைட், இப்போ சென்டரில் இருக்கிறோம். சென்டரில் இருந்து இதோட ரேடியஸ், ஸ்மாலர் ஒன்னுக்கு ரேடியஸ் வந்து என்ன அப்படின்னா ஸ்மாலர், இதோட ரேடியஸ் என்னது, கேபிட்டல் ஆர். ஓகேவா. ஸோ இப்போ எனக்கு இருக்கிற Qன்ற சார்ஜை நான் ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன், Q ப்ளஸ் Q டேஷ் அப்படின்னு. ஏன்னா இந்த சார்ஜை நான் 2 பேருக்கு ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஓகே, நான் என்ன பேர் வைக்க போகிறேன் அப்படின்னா, இந்த Qன்றது வந்து ஸ்மால் ஷெல்லுக்கு இருக்குது, அவுட் சைடில் உள்ள ஷெல்லுக்கு நான் என்னது Q டேஷ் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அவுட்டர் ஷெல்லுக்கு Q டேஷ். ஓகே, ரைட். இப்போ என்ன கேட்குறான்னா, ஃபைண்ட் த பொட்டன்ஷியல் அட் எனி பாயிண்ட் இன்சைட் த ஸ்மால் ஷெல். இப்போ இது வந்து ஸ்மாலர், இது வந்து ஸ்மாலர். they are asking potential at any point inside what, small shell. இதுதான் பாயிண்ட் A. we need to find potential at point what, capital A. capital A என்றது இன்னர் ஷெல்லுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பாயிண்ட். அங்கே வந்து நம்ம பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கணும். ஸோ பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் A will be due to what, potential due to inner one and due to the outer one. potential due to outer one என்ன வரும், inner one, V1 என்றது inner one. ஸோ இன்னர் ஒன்னுக்கு என்ன வரும் நம்மளுக்கு, KQ டிவைடட் பை ஸ்மாலர். அவுட்டர் ஷெல்லுக்கு என்ன வரும், அந்த இதுக்கும் உள்ளே தானே இருக்குது, அவுட்டர் ஷெல்லுக்கும் இந்த பாயிண்டர்ஸ் இன்சைட். ஸோ அப்போ என்ன வரும், Q டேஷ் டிவைடட் பை கேபிட்டல் R. கரெக்டாக. ஸோ இதுதான் நம்மளோட
இதில் நான் k காமனாக எடுத்தேன்னா எனக்கு என்ன வரும் q by r plus q dash by capital R இப்படி எனக்கு கிடைக்குது. ஆனால் என்னோட ஆன்சர் இந்த ஃபார்மில் இல்லை. எனக்கு q dash வந்து இருக்கக்கூடாது. எனக்கு வந்து கேபிட்டல் Q ஃபார்மில் வேணும். எனக்கு வந்து இந்த கேபிட்டல் Q இந்த ஆன்சரில் வரணும். என்னோடய சொல்யூஷனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த கேபிட்டல் Q இதில் வரணும். எப்படி கொண்டு வர்றது? அதுக்கு தான் முக்கியமான வந்து ஒரு க்ளூ வந்து கொடுத்துருக்கான் ப்ராப்ளமில். அது என்ன க்ளூ? அது நம்மளுக்கு இந்த ஸ்பியரில் இருக்கக்கூடிய இந்த ஷெல்லோட சார்ஜ் டென்சிட்டியும் இந்த ஷெல்லில் இருக்க சார்ஜ் டென்சிட்டி ரெண்டுமே என்னது நம்மளுக்கு சேம். ஓகே, ரெண்டுதுலேயே இருக்க சார்ஜ் டென்சிட்டி இஸ் சேம். ஸோ சார்ஜ் டென்சிட்டி இன் ஷெல் 1 இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் டென்சிட்டி இன் ஷெல் 2. நல்லா கவனிங்க, இங்கே வந்து நம்ம வந்து வால்யூம் இது வந்து சர்ஃபேஸில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. நல்லா கவனிங்க, இந்த க்யூன்ற சார்ஜ் வந்து இந்த இன்னர் ஸ்பியரோட சர்ஃபேஸில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. இந்த அவுட்டர் சர்ஃபேஸ் கரெக்டாக சர்ஃபேஸ் ஏரியாவில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. அதே மாதிரி க்யூ டேஷ்ன்றது அவுட்டர் இதில் தான் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு சர்ஃபேஸில். ஸோ இங்கே வந்து நம்ம எதை டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டிஸ் ஆர் சேம் அப்படின்றதான் நம்ம எடுக்கணும். அவனும் கொஸ்டினில் சர்ஃபேஸ் டென்சிட்டின்னு கிளியராக கொடுத்துருக்கான். சரி, இப்போ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு என்ன வரும் நம்மளுக்கு? க்யூன்ற சார்ஜு எவ்வளோ சர்ஃபேஸ் ஏரியாவில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு? க்யூன்ற சார்ஜு 4πr² என்ற ஏரியாவில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஓகே, அதே மாதிரி க்யூ டேஷ்ன்ற சார்ஜ் எவ்வளோ சர்ஃபேஸ் ஏரியாவில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படின்னா கேபிட்டல் ஆர்ன்ற 4πr². 4πr²ன்றது என்னது? சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர். என்னது சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் வந்து நம்மளுக்கு 4πr². அந்த இதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். இதில் 4π கேன்சல் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்? தே ஆர் இந்த ப்ராடக்ட்டு. ஸோ நம்மளுக்கு என்ன வரும்? q by r² ஈக்குவல் டு q dash by கேபிட்டல் R². ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம் அடுத்து? So what I am going to do is see கவனிங்க, இதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது? இப்போ எனக்கு இதிலிருந்து என்ன கிடைச்சிருக்கு ஃபைனலாக? இதிலேருந்து what I got was q is equal to q dash by r² by small r². இப்படி கிடச்சிருக்கா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்மளுக்கு இது இப்படி கிடச்சிருக்கு. கரெக்டாக? ஸோ இங்கே எனக்கு வந்து என்ன ஃபார்மில் இருக்குது ஆன்சரு? ஃபைனல் ஆன்சர் வந்து க்யூ, கேபிட்டல் க்யூவில் எனக்கு வேணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ எனக்கு இந்த க்யூ கிடச்சிருக்கு. இப்போது அடுத்து நான் இதை என்ன பண்ணலாம்? ஸோ இதை எடுத்துகிட்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இதை எடுத்துகிட்டு போயிட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? வாட் வி வில் கெட்? இங்கே எழுதுகிறேன் நான். இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஐ எம் கோயிங் டு சப்ஸ்டியூட் ஹியர் q dash q dash. ஸோ இதுலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா r² ப்ளஸ் கேபிட்டல் R² டிவைடட் பை q டேஷ்ன்றது காமனாக எடுக்கும். சி q டேஷை காமனாக எடுத்தனா ப்ளஸ் 1ன்னு வரும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படி ஐ எம் கெட்டிங் திஸ் எக்ஸ்பிரஷன். இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்? கேபிட்டல் R² q டிவைடட் பை இங்கே இருக்க டேர்ம்ஸ் அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். ஐ எம் கெட்டிங் q டேஷ். கரெக்டாக? இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு நான் எங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் அப்படின்னா இதை எடுத்துகிட்டு போயிட்டு நான் எங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம்? இதை எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? யா கரெக்ட். இதை எடுத்துகிட்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன்ப்பா. சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? இப்போ இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை எடுத்துகிட்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ q is equal to q dash என்னதாங்க? q dash என்னது நம்மளுக்கு? r² into q divided by small r² capital R² into என்ன வரும்? q dash into r² by capital R². கரெக்டாக?
இந்த ஆர் ஸ்கொயர் இந்த ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆச்சுன்னா ஸ்மால் ஆர் ஸ்கொயர் கியூ டிவைடட் பை என்ன வருது கரெக்டாக? ஸோ q is equal to I am getting this expression. q equal to see q dash நான் இப்போ என்ன பேசிக்காக பண்ணியிருக்கிறத கிளியராக அப்சர்வ் பண்ணுங்கள். q dash-ஐ கேபிட்டல் q ஃபார்மில் எழுதியிருக்கேன். அதே மாதிரி qன்றதையும் கேபிட்டல் q ஃபார்மில் எழுதிட்டேன். இப்போ டேரெக்டாக இங்கே போய் நான் சப்ஸ்டியூட் பண்ணலாம் இல்லையா? எனக்கு q என்ன வந்துச்சு? q என்ன வந்துச்சு எனக்கு in terms of capital Q? இப்படி கிடச்சிருக்கா? அதே மாதிரி q dash நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா q dash எனக்கு என்ன வந்துச்சு? கேபிட்டல் R ஸ்கொயர் 1 by R கேபிட்டல் R ஸ்கொயர் Q by R ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் R ஸ்கொயர். கரெக்டாக நம்மளுக்கு இப்படி கிடச்சிருக்கு. இப்போ இதில் டேர்ம்ஸ்லாம் கேன்சல் ஆச்சுன்னா என்ன ஆகும்? K கேபிட்டல் Q டிவைடட் பை மேலே வந்து நம்மளுக்கு ஒரு ஆர் வரணும். இது எது கேன்சல் ஆச்சுன்னா கேஆர், இந்த ஆர் கே உள்ளே போகலாம் இல்லையா? டிவைடட் பை என்ன வரும் நம்மளுக்கு? சரி, டிவைடட் பை வாட் வி வில் கெட். ஸோ ஃபைனலாக கேக்யூவை நான் வெளில எடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஆர் ப்ளஸ் கேபிட்டல் ஆர் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் அப்படின்றது தான் என்னோடய ஆன்சராக வரும். புரியுதாப்பா? ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். ஸோ என்னோட ஃபைனல் பாயிண்ட் பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் ஏ இன் டர்ம்ஸ் ஆஃப் கேபிட்டல் கியூ ஐ ஹவ் ரெப்ரசன்டட். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம அர்த்திங் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ அர்த்திங்ன்றது என்னன்றது ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இதில் அவர் அர்த் இஸ் அ குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஓகே, அவர் அர்த் இஸ் அ குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டின்னு எடுத்துக்கிறோம். இப்போ வி அஸ்யூம் potential of earth as 0 for practical purposes. ஸோ அதாவது நம்ம earth வந்து என்னது ஒரு குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி கூட நம்ம என்ன அஸ்யூம் பண்ணிக்கிறோம் ஃபார் ப்ராப்ளம் சால்விங். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு டிவைஸை க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா, இல்லை நம்ம வீட்டில் வந்து அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது இல்லையா, நம்ம மீட்டர் பாக்ஸு, நம்மளோட எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் பாக்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ வீட்டில் யூஸ் பண்ணுற இதில் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு அர்த்திங்ன்றது கனெக்ட் பண்ணுவாங்க. அப்போ என்ன அஸ்யூம் பண்ணிப்பாங்கன்னா அர்த்தோட பொட்டன்ஷியல் வந்து என்னது 0. நம்மளோட ஃபார் ப்ராக்டிக்கல் பர்பஸஸ் நம்ம அர்த்தோட பொட்டன்ஷியல் என்ன எடுத்துக்கிறோம் 0 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் an object is said to be earthed or grounded when it is connected to earth. அதாவது அர்த்திங் அப்படின்னா என்னென்னா when an object is connected to an object is said to be connected to earth or grounded when it is connected to earth. இப்போ என்கிட்ட ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஓகே, சம் டிவைஸ் எடுத்துக்கோங்க. அந்த ஆப்ஜெக்டை எடுத்துகிட்டு போயிட்டு இஃப் ஐ டேக் அ கண்டக்டர், நான் கண்டக்டரை ஒரு ஆப்ஜெக்டாக எடுத்துக்கிறேன். அந்த கண்டக்டரை வந்து நான் ஒயரை கனெக்ட் பண்ணி டேரெக்டாக கிரவுண்டுன்றது நம்மளோட earth சர்ஃபேஸோட கனெக்ட் பண்ணேன்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னது அர்த்திங் ஆர் கிரவுண்டட் அப்படின்னு சொல்லுவான். ஓகே, ஸோ ஆஃப்டர் அர்த்திங் என்ன நடக்கும்? ஆஃப்டர் அர்த்திங் சார்ஜஸ் எய்தர் ஃப்ளோ ஃப்ரம் earth to the object, நம்மளோட அர்த்திலேருந்து அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஃப்ளோ ஆகலாம், ஆர் ஆப்ஜெக்ட் டு அர்த். ஓகே, இது ஏதாவது ஒன்று நடக்கும். ஸோ தட் மேக்கிங் த ஆப்ஜெக்ட்ஸ் பொட்டென்ஷியல் டு பிகம் 0. அதாவது இப்போ என்கிட்ட ஒரு கண்டக்டர் இருக்குது, அதுக்கு ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ அதை எடுத்துகிட்டு போய் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா earthing பண்ண போகிறேன். தட் இஸ் ஐ எம் கோயிங் டு கனெக்ட் தட் கண்டக்டர் டு அவர் earth. உடனே என்ன நடக்குமா நம்மளுக்கு? சார்ஜஸ் வந்து கிரவுண்ட்லேருந்து இதுக்கு வரலாம், இல்லை இதுலேருந்து அதுக்கு போகலாம். ஓகே, சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். சச் தட் வாட் வில் ஹேப்பன்? பொட்டென்ஷியல் ஆஃப் தட் கண்டக்டர் வில் பிகம் 0. ஓகே, ஸோ அதுதான் ஐடியா. சரி, இப்போ சிம்பிள் ஆஃப் அர்த்திங் என்னென்னா இது மாதிரி ஒரு வெர்டிக்கல் லைனு கூட வந்து என்ன பண்ணுறான், இது மாதிரி ரெடியூசிங் லென்த் ஆஃப் பார்ஸ் லைன்ஸ் அப்படியே டிக்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறேன். இதுதான் சிம்பிள் ஆஃப் அர்த்திங். ஓகே, ரைட். ஸோ இப்போது கூட நம்ம அர்த்தை நம்ம எப்படி பார்க்கணும், அர்த்தை நம்ம எப்படி, இப்போ நம்ம அர்த் இருக்குது அதை நம்ம வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், அதாவது நம்ம எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல், இந்த சாப்டர்ஸ் கரண்ட் எலக்ட்ரிசிட்டிலாம் அடுத்த சாப்டர் வரப்போகுது. அதில் எல்லாமே நம்ம அர்த்தை எப்படி பார்க்கணுன்னா, அர்த் இஸ் அ நியூட்ரல் கண்டக்டர். ஏற்கனவே நம்ம குட் கண்டக்டர்னு பார்த்தோம். இப்போ நியூட்ரல் கண்டக்டர் அப்படின்னு நான் சொல்கிறேன். நியூட்ரல் கண்டக்டர்னால் இட் வில் ஹேவ் வாட்
ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ். ஒரு கண்டக்டர் வந்து நியூட்ரல் அப்படின்னா தட் மீன்ஸ் வாட், நம்ம ஏற்கனவே கண்டக்டர் நியூட்ரல் பார்த்தோம். இட் வில் கண்டெயின் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். அப்போது நம்ம ஏர்த்தில் எவ்வளோ, ஏர்த் வந்து ரொம்ப பெருசு இல்லையா எல்லா ஆப்ஜெக்டோட. நம்ம ஏர்த்தை பொறுத்த வரைக்கும் ஏர்த் இஸ் த பிக்கெஸ்ட் ஒன், கிரவுண்ட் ஏர்த் சர்ஃபேஸ். ஸோ அதில் இட் வில் ஆக்ட் லைக் எ ரெசர்வாயர். ரெசர்வாயர் மீன்ஸ் வாட், நீங்கள் எவ்வளோ பாசிட்டிவ் சார்ஜோ இல்லை எவ்வளோ நெகட்டிவ் சார்ஜ்னாலும் நீங்கள் என்ன எடுத்துக்கலாம், நம்ம ஏர்த்துலேருந்து எடுத்துக்கலாம். அப்படின்றது நம்ம ஏர்த்தோட ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ ஏர்த் இஸ் அ நியூட்ரல் கண்டக்டர் அண்ட் ரிசர்வாயர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ். அடுத்து இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஐ வில் ஷோ யூ. இது வந்து ஒரு சார்ஜ்டு கண்டக்டராக, சார்ஜஸ் எல்லாம் வெளில தங்கியிருக்கு, Q சார்ஜ் கிவன். எவ்வளோ பொட்டென்ஷியல் டெவலப் ஆகிருக்கும் அந்த சர்ஃபேஸில், KQ by R, கரெக்டாக. இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னா, இந்த கண்டக்டரை வந்து நான் என்ன பண்ணுறேன், கிரவுண்டோட அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல இருந்து ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணி கிரவுண்டோட அட்டாச் பண்ணியிருக்கேன். அந்த சிம்பிள் தான் இது. இப்போது இங்கே மேலே ஃபுல்லாக என்ன இருக்குது, பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்குது, கரெக்டாக, எக்ஸ்ட்ரா பாசிட்டிவ் சார்ஜஸ். ஓகே, இப்போ கிரவுண்ட்லேருந்து என்ன நடக்குது அப்படின்னா, நீங்கள் கிரவுண்டோட கனெக்ட் பண்ணணும். எலக்ட்ரான்ஸ்லாம் கிரவுண்ட்லேருந்து என்ன இருக்குது, ட்ராவல் பண்ணி, ஏன்னா ஃப்ரீ சார்ஜஸ் மாதிரி எலக்ட்ரான்ஸ் ஆர் லிட்டில் லெஸ் மாஸ் இல்லையா. நம்ம வந்து எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுதுன்னு எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும், electrons are coming to what, the charge conductor. So electrons are negative and already positive extra charges are there. இது போய் என்ன பண்ணிடும், இந்த கண்டக்டரை நியூட்ரலைஸ் பண்ணிடும். இங்கேருந்து சார்ஜ் எவ்வளோ தூரம் வரும் அப்படின்னா, such that the potential on the surface is 0. எப்போ potential on the surface 0 ஆகும், when the charge on it become 0, neutral. புரியுதா, ஆல்ரெடி பாசிட்டிவ், கிரவுண்ட்லேருந்து நெகட்டிவ் வருது. ஸோ end of the day it becomes what, நியூட்ரல். புரியுதா. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் எர்த்திங். ஸோ எர்த்திங் பற்றியும் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கான்சென்ட்ரிக் ஷெல்ஸ் கனெக்டட் டு கிரவுண்ட். இப்போ நம்ம கான்சென்ட்ரிக் ஷெல்ஸ் மட்டும் பார்த்தோம் இல்லையா. இப்போ அந்த கான்சென்ட்ரிக் ஷெல்ஸில் வந்து ஏதாவது ஒரு ஷெல் வந்து கிரவுண்ட் ஆகிருக்கும். ஓகே, அது ரிலேட்டட் ப்ராப்பர்ட்டிஸ் கான்செப்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இது ரொம்ப ஈஸி தான், எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். சரி, இது வந்து ஒரு நியூட்ரலான ஒரு கண்டக்டர். ஓகே, இந்த நியூட்ரலான கண்டக்டருக்கு நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்ட்ராவாக ஐ எம் கோயிங் டு கிவ் அ சார்ஜ் Q. நம்மளுக்கு ஏற்கனவே என்ன தெரியும், ஒரு கண்டக்டருக்கு, நியூட்ரல் கண்டக்டருக்கு நான் எக்ஸ்ட்ரா சார்ஜ் கொடுத்தேன்னா அந்த சார்ஜஸ் எங்கே தங்கும், வெளில தான் தங்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். திஸ் கேன் பி ப்ரூவ்டு. ஏன் இது வந்து வெளில தங்கணும் அப்படின்றதுக்கு காஸ்லாம் வச்சு ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, எப்போவுமே எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட் அ கண்டக்டர் 0வாக இருக்கும் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி படி தே நீட் டு ஸ்டே அவுட் சைட். ஓகே, ரைட். இப்போது அடுத்து நான் இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று பண்ண போகிறேன் பாருங்கள். இது இந்த சார்ஜ் கண்டக்டரை இங்கே போட்டிருக்கேன் நான். இந்த சார்ஜ் கண்டக்டர் இருக்கு இல்லையா, இந்த சார்ஜ் கண்டக்டருக்கு அவுட் சைடில் ஒரு நியூட்ரல் கண்டக்டர் போட போகிறேன். அவுட் சைடில் ஒரு நியூட்ரல் கண்டக்டர் போட போகிறேன். அப்போ என்ன நடக்கும் அப்படின்றது நம்மளுக்கு என்னென்னு தெரியணும். ஸோ இது வந்து ஒரு சார்ஜ் கண்டக்டர், அவுட் சைடில் ஒரு நியூட்ரலான ஒரு கண்டக்டரை போடுறேன். ஓகே, ஆஃப் ரேடியஸ் R போடுறேன். என்ன நடக்க போகுது அடுத்து, எப்போவுமே ஒரு நியூட்ரல் கண்டக்டர், இதுவே ஒரு நியூட்ரல் கண்டக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எப்போவுமே ஒரு நியூட்ரல் கண்டக்டரில் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எப்போவுமே இருக்கும். ஓகே, அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறோம் நம்ம. சரி, இப்போ இந்த நியூட்ரல் கண்டக்டர் வெளில போட்டேன் இல்லையா, அவுட் சைடில் ஆஃப் ரேடியஸ் R, அது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த நியூட்ரல் கண்டக்டரில் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருக்கும். அதில் நெகட்டிவ் எல்லாம் இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ், இன்னர் ஷெல்லில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் அதை அட்ராக்ட் பண்ணிக்கும். நெகட்டிவ் சார்ஜஸ்லாம் அட்ராக்ட் ஆகிடுச்சுன்னா பாசிட்டிவ் சார்ஜஸ்லாம் எங்கே போய்டும், நெகட்டிவ் சார்ஜஸ் இங்கே வந்துருச்சுன்னா பாசிட்டிவ் சார்ஜஸ் நீட் டு கோ அவுட் சைடு. ஸோ நெகட்டிவ் சார்ஜஸ் உள்ளே இருக்குது, அந்த ஷெல்லுக்குள்ளே, ஷெல்லுன்றது அந்த லேயருக்குள்ளே இருக்குது, சர்ஃபேஸுக்குள்ளே இருக்குது. பாசிட்டிவ் சார்ஜஸ் சர்ஃபேஸ்க்கு வெளியில் இருக்குது. புரியுதா, ரைட். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோடய அவுட்டர் ஷெல் இருக்குது இல்லையா, இந்த அவுட்டர் ஷெல்லை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா கிரவுண்டு பண்ண போகிறேன். ஸோ இந்த ஷெல் இருக்குல்ல, எனக்கு கிடைச்சதில் ஆன்சரு, அதை எடுத்துகிட்டு போய்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், கிரவுண்டு பண்ண போகிறேன். ஸோ கிரவுண்டு பண்ணோன்னே என்ன நடக்கும், ஸோ கிரவுண்டிங் பண்ணியிருக்கேன் அவுட்டர் ஷெல்லை. நம்மளுக்கு முக்கியமான ப்ராப்பர்ட்டி இப்போ தான் எர்த்திங் பற்றி பார்த்தோம். ஸோ ஒரு ஷெல்லை வந்து ஒரு கண்டக்டரை இல்லை ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை நான் கிரவுண்ட் பண்ணேன்னா அந்த ஆப்ஜெக்டோட கண்டக்டரோட பொட்டன்ஷியல் என்ன ஆகும், சார்ஜஸ் வந்து கிரவுண்ட்லேருந்து மேலே இல்லை மேலேருந்து சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். So that finally the object that is connected to the ground will have what potential, 0 potential அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ நான் கனெக்ட் பண்ணுறேன்னு எனக்கு என்ன நடக்குது, எனக்கு பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் என்ன ஆகிடுது, பாசிட்டிவ் சார்ஜஸ் has been went to the ground அப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே,
ஸோ இல்லைனா எலக்ட்ரான்ஸ், அதான் எலக்ட்ரான்ஸ் வந்து கிரவுண்ட்லேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கலாம். ஸோ தட் வாட் இஸ் ஹேப்பன், இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் காட் நியூட்ரலைஸ், ரைட். ஸோ இப்போ அவுட் சைடில் நம்மளுக்கு எந்த சார்ஜஸுமே கிடையாது. உள்ளே இருக்கிறது ஷெல்லுக்கு, அவுட்டர் ஷெல்லுக்கு உள்ளே இருக்கிறது -q, அதுக்கப்புறம் இன்னர் ஷெல்லுக்கு அவுட் சைடில் இருக்கிறது +q. ஓகேவா, இதுதான் கண்டிஷன். இப்போ நம்ம என்ன செக் பண்ணணும், ஒரு ஆப்ஜெக்டை வந்து ஒரு கண்டக்டரை நான் கிரவுண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கு என்ன பொட்டன்ஷியல் இருக்கணும், 0 இருக்கணும் இல்லையா. செக் பண்ணி பார்க்கலாமா. இந்த அவுட்டர் கண்டக்டரில் பொட்டன்ஷியல் என்னவா வரும், the outer conductor potential is due to inner one and the charges on it present. So inner shell ஆல என்ன potential வரும், k plus q by r. See radius வந்து r distance, நான் இந்த ஷெல்லில் வந்து அவுட்டர் ஷெல்லில் நான் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கணும், kq by r. இப்போ ஆல்ரெடி என்ன ப்ரெசன்ட் இருக்குங்க, -q இருக்குது அந்த அவுட்டர் ஷெல்லில், அதாவது உள்ளே இருக்குது, பட் ஸ்டில் இட் will give the same answer. So it will have k -q divided by r. சேம் ஆன்சர்ன்றது அந்த k நம்ம கண்டக்டர்ஸ்க்கு படித்தோம் இல்லையா சர்ஃபேஸில், அதே ஃபார்மில் தான் வரும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ k -qன்றது அந்த இன்னர் சார்ஜஸ், ஏன்னா அது அந்த சர்ஃபேஸ்க்கு ஜஸ்ட் உள்ளே தான் இருக்குது. ஓகே, ஸோ இட் will contribute the same value, சேம் எக்ஸ்பிரஷன் தான், kq by r தான். இங்கே q இருக்க இடத்துல -q இந்த அவுட்டர் ஷெல்லுக்கு, ஸோ -q. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு ஆன்சர் என்ன வரும், 0 தானே. அதாவது என்னென்னா இங்கே வந்து அவுட்டர் ஷெல்லில் இருக்கக்கூடிய சார்ஜஸ், அவுட்டர் ஷெல்லுக்கு அவுட் சைடில் இருக்க சார்ஜஸ் எல்லாமே காணும். திஸ் இஸ் டியூ டு, ஏன் இது காணாமல் போச்சு அப்படின்னா, such that the potential on that outer surface need to go to 0. ஸோ பை த ரூல் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு கண்டக்டரை கொண்டு போயிட்டு கிரவுண்டோட கனெக்ட் பண்ணுன்னா அந்த கண்டக்டரோட பொட்டன்ஷியல் என்ன ஆகிடும், 0 ஆகிடும். அதை நம்ம வந்து செக் பண்ண முடியுது. திஸ் இஸ் த ப்ரூஃப் ஹியர். ஓகே, ஸோ இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னா, see properties of concentric shells connected to the ground பார்த்துட்ருக்கோம். ஸோ ப்ரீவியஸாக பார்த்தது நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் எப்படி படிக்கணும், எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம அந்த ஆர்டராக படிச்சுட்டு வந்த பாருங்கள், அந்த வேயில் அதை புரிஞ்சுக்கோங்க. இட்ஸ் அ வே டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, அதுக்கு தான் அந்த ப்ராப்பர்ட்டி ப்ரீவியஸாக பார்த்தோம், அந்த ப்ராப்பர்ட்டி 1. இப்போ வந்து ப்ராப்பர்ட்டி 2 வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ நான் என்ன எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா, 2 வந்து நியூட்ரல் கான்சென்ட்ரிக் ஷெல்ஸ் எடுத்துக்கிறேன். இது ஒரு இன்னர் நியூட்ரல் கான்சென்ட்ரிக் ஷெல் ஹேவிங் ரேடியஸ் r1, அவுட்டர் இதுக்கு ரேடியஸ் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது, r2 இருக்குது. ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆஃப் +q ஐம் கோயிங் டு கிவ் டு தி வாட், அவுட்டர் ஷெல்லுக்கு தரப்போகிறேன். அவுட்டர் ஷெல்லுக்கு நான் +q கொடுத்ததுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த சார்ஜஸ் வந்து என்ன ஆகும், யூனிஃபார்ம்லி வில் டிஸ்ட்ரிபியூட் ஆன் த சர்ஃபேஸில் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். புரியுதா? யா, இப்போ நம்ம நோட் பண்ணலாம், இங்கே வந்து அந்த இன்னர் ஷெல் அஃபெக்ட் ஆகிருக்கா அப்படின்னு. இன்னர் ஷெல் அஃபெக்ட் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதுதான் இங்கே முக்கியமான பாயிண்ட் நம்ம நோட் பண்ணணும். நம்ம அவுட்டர் ஸ்பியருக்கு அவுட்டர் ஷெல்லுக்கு சார்ஜ் கொடுத்தோம், அது இன்னர் ஷெல்லை அஃபெக்ட் பண்ணல பாருங்கள், அது முக்கியமான பாயிண்ட் நோட். நோ சார்ஜஸ் ஆர் இன்டியூஸ்ட் ஆன் த இன்னர் ஷெல். ப்ராப்ளி காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து ஒரு அவுட்டர் ஷெல்லாக, இந்த அவுட்டர் ஷெல்லில் வந்து இன்சைடில் ஃபீல்டு என்ன இருக்கும், டியூ டு திஸ் இந்த அவுட்டர் ஷெல்லால் இன்சைடில் ஃபீல்டு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0. நம்ம காஸ்லாம் படிக்கும்போது பார்த்தோம், ஒரு கண்டக்டிங் ஷெல்லில் ஃபீல்டு இன்சைட் என்னது 0 அண்ட் பொட்டன்ஷியல் இஸ் கான்ஸ்டன்ட்னு படிச்சிருக்கோம். ஸோ உள்ளே வந்து 0. ஸோ தட் திஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டிங் இல்லாதனால இங்கே வந்து திஸ் கண்டக்டர் இஸ் நாட் அஃபெக்டட். ஓகே, ரைட். ஸோ இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த கண்டக்டர் இந்த சிச்சுவேஷன் இருக்கு இல்லையா, அவுட்டர் ஷெல்லில் வந்து +q சார்ஜ், அதில் நான் என்ன பண்ண போகிறேன், இன்னர் ஷெல்லில் வந்து கிரவுண்ட் பண்ண போகிறேன். இப்போ நான் இன்னர் ஷெல்லில் கிரவுண்ட் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்றத ஐ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ இன்னர் ஷெல்லில் கிரவுண்ட் பண்ணுறேன், என்ன நடக்க போகுது. ஓகே, தட் இஸ் அ பாயிண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னா, நம்மளுக்கு இந்த இன்னர் ஷெல்லில் ஒரு நம்மளுக்கு என்ன தெரியும், இன்னர் ஷெல்லை கிரவுண்ட் பண்ணிட்டேன். இப்போ பேசிக்காக என்ன நடக்கும், இன்னர் ஷெல் will have a potential equal to 0. அது எங்கே கனெக்டாக இருக்கோ அந்த இடத்துல பொட்டன்ஷியல் என்னவாக இருக்கணும், 0 தானே. ஸோ ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் திஸ் இன்னர் ஷெல் பொட்டன்ஷியல் 0 ஆகணும். அப்படி 0 ஆகணும் அப்படின்னா நேச்சுரலாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இங்கே இருக்கிறதுலேருந்து இதுக்கு நான் கிரவுண்டை கனெக்ட் பண்ணிட்டேன், இன்னர் ஷெல் கனெக்ட் பண்ணோன்னே ஒரு சார்ஜ் q' வந்து டெவலப் ஆகும். அதாவது இந்த இன்னர் ஷெல் மேலே ஒரு சார்ஜ் q' வந்து டெவலப் ஆகும்.
அந்த சார்ஜ் என்னன்றதை இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பட் ஸோ தட் வாட், ஏன் அந்த சார்ஜ் டெவலப் ஆகுது, சச் தட் த இன்னர் ஷெல்லில் பொட்டன்ஷியல் என்னவாக இருக்கணும், ஜீரோவாக இருக்கணும். ஸோ இன்னர் ஷெல்லில் நம்மளுக்கு டெஃபினட்டாக என்ன தெரியும், பொட்டன்ஷியல் need to be equal to 0. ஸோ ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம். அந்த சர்ஃபேஸில் q டேஷ்ன்ற ஒரு சார்ஜ் டெவலப் ஆகும் அப்படின்னு சொன்னேன். ஸோ வாட் இஸ் த பொட்டன்ஷியல், ரேடியஸ் ஆஃப் த இன்னர் ஷெல் இஸ் r1, அவுட் சைடில் வந்து r2. ஸோ k q டேஷ் பை வாட், r1, கரெக்டாக. அதுக்கப்புறம் டியூ டு அவுட்டர் ஷெல் என்ன வரும், பொட்டன்ஷியல் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த இன்னர் ஷெல் இஸ் டியூ டு தி இட்ஸ் ஓன் ஷெல் அண்ட் அவுட் சைட்லேருந்து வர்றது, கரெக்டாக. இன்னர் ஷெல் அண்ட் அவுட்டர் ஷெல் ரெண்டுமே கான்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ என்ன வரும் நம்மளுக்கு இந்த பாயிண்டில், அந்த இன்னர் ஷெல் சர்ஃபேஸ், இன்னர் ஷெல்லோட சர்ஃபேஸில் நம்ம பார்க்குறோம் பொட்டன்ஷியல் டியூ டு இட்ஸ் ஓன் ஷெல் வந்து கே q டேஷ் பை r1. அவுட்டர் ஷெல்லால் என்ன வரும், கே q பை r2, கரெக்டாக. ஸோ இப்போ நம்மளுக்கு அவுட் சைடில் கொடுத்துருக்கிறது பாசிட்டிவ் சார்ஜ். நம்மளுக்கு என்ன தெரியும், டெஃபினட்டாக இதோட ஆன்சர் என்ன வரணும், நம்மளுக்கு 0 தான் வரணும். இப்போ இதிலேருந்து நான் q டேஷ் கண்டுபிடிக்க போகிறேன். காமனாக கே மட்டும் காமனாக வெளில எடுத்துக்கிறேன், டிவைடட் பை r2. திஸ் நீட் டு பி ஈக்குவல் டு வாட், 0. ஸோ இதுலேருந்து நான் q டேஷை எப்படி எடுக்கலாம், q டேஷ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் r1 பை r2 இன்ட்டு q, கரெக்டாக இல்லையா. ஸோ இதுதான் இந்த அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் வந்து எதில் டெவலப் ஆகும், இன்னர் ஷெல்லில் q டேஷில் டெவலப் ஆகும். இங்கே நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, இயர் r1 இஸ் பாசிட்டிவ், r2 இஸ் பாசிட்டிவ் அண்ட் q வந்து என்னது, q இஸ் ஆல்சோ பாசிட்டிவ். பட் இங்கே ஒரு நெகட்டிவ் இருக்குது. அப்போ q டேஷ் என்னவாக இருக்கும், q டேஷ் என்னவாக இருக்கும், q டேஷ் இஸ் a negative charge. That is the point we need to understand. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ ப்ராப்ளமில் உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். ஃபிகர் ஷோஸ் two conducting thin concentric shells of radius r and 3r. So figure shows two concentric thin concentric shells of radius r and 3r. The outer shell carries a charge of q. outer shell என்ன சார்ஜ் இருக்கா, outer shell சார்ஜ் வந்து q இருக்கா, இன்னர் ஷெல் வந்து நியூட்ரலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போ ஃபைண்ட் த சார்ஜ் தட் வில் ஃப்ளோ ஃப்ரம் த இன்னர் ஷெல் டு த எர்த் ஆஃப்டர் த ஸ்விட்ச் எஸ் இஸ் க்ளோஸ். ஃபைண்ட் த சார்ஜ் தட் வில் ஃப்ளோ ஃப்ரம் த இன்னர் ஷெல் டு த எர்த். ஸோ இன்னர் ஷெல்லேருந்து எர்த்துக்கு சார்ஜ் ஃப்ளோ ஆக போகுதா ஆஃப்டர் த ஸ்விட்ச் எஸ் இஸ் க்ளோஸ்ட். ஓகே, இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நம்ம ப்ரீவியஸாக டிஸ்கஸ் பண்ண கான்செப்ட் தான். லெட்ஸ் சி நம்மளுக்கு ஆன்சர் வருதா, உங்களுக்கு ஆன்சர் வருதான்றதை பார்க்கலாம். பட் எனிவே நம்ம சொல்யூஷனுக்கு போயிடலாம். டயக்ராமும் கொடுத்துருக்கான். ஸோ அவுட்ரு ஷெல்லில் என்ன சார்ஜ் இருக்குது நம்மளுக்கு, அவுட்ரு ஷெல்லில் சார்ஜ் q இஸ் பீன் ப்ரெசன்ட் அண்ட் இதோட ரேடியஸ் வந்து என்னது 3r. அதுக்கப்புறம் இன்னர் ஷெல் இருக்குது இல்லையா, இன்னர் ஷெல் வந்து ரேடியஸ் வந்து என்னது, இன்னர் ஷெல்லோட ரேடியஸ் வந்து r. இப்போ இந்த ஸ்விட்ச் வந்து இதுதான் ஸ்விட்ச்சு, இது வந்து எதோட கனெக்ட் ஆகிருக்கு, கிரவுண்டோட கனெக்ட் ஆகிருக்கு, கரெக்டாக. திஸ் இஸ் ஸ்விட்ச் எஸ். இப்போ அவுட்டர் ஷெல்லில் சார்ஜ் q கொடுத்துருக்கான். ஓகே, சார்ஜ் q கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்கான். லெட்ஸ் அஸ்யூம் இட்ஸ் அ பாசிட்டிவ் சார்ஜ். ப்ளஸ் q-நாலும் ஒன்று தான், q-நாலும் ஒன்று தான் இல்லையா. வெறும் q கொடுத்துருக்கான், நம்ம பாசிட்டிவ்னு எடுத்துக்கலாம். சரி, இப்போ நம்மளுக்கு வந்து இது வந்து இப்போ வந்து ஒரு நியூட்ரலான ஒரு இது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், வெளியில் சார்ஜ் இருக்கிறது உள்ளே எதையும் இன்டியூஸ் பண்ணிடாதுன்னு. ஆனால் இப்போ அந்த இன்னர் ஷெல்லை என்ன பண்ணியிருக்கான், கிரவுண்ட் பண்ணியிருக்கான். கிரவுண்ட் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, இன்னர் ஷெல் வந்து கிரவுண்ட் ஆகிடுச்சு. இப்போ என்ன ஆகிடும், ஒரு புது பொட்டென்ஷியல் சார்ஜ் வந்து டெவலப் ஆகும். ஆல்ரெடி நியூட்ரல், புது சார்ஜ் வந்து ஒன்று டெவலப் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து இது வந்து அவுட் சைடு வந்து என்னது நம்மளுக்கு q, அதில் டவுட் இல்லை. அவுட் சைடு வந்து நம்மளுக்கு q தான். ரேடியஸ் ஆல்சோ பீன் அவுட் சைடு 3r, இன்சைடு இது. இப்போ இது வந்து டேரெக்டாக கிரவுண்டோட கனெக்ட் ஆகிருக்கனால இதோட பொட்டென்ஷியல் என்ன ஆகிடணும், இன்னர் ஷெல்
ஓட ரேடியஸ் இதுக்கு என்ன பொட்டன்ஷியல் இருக்கும் நம்ம இன்னர் ஷெல்லோட ரேடியஸ்க்கு என்ன பொட்டன்ஷியல் இருக்கும் ஸோ டியூ டு த இன்னர் ஸ்பியராலே என்ன வரும் k q dash divided by small r plus outer radius ஆல என்ன வரும் plus k q by 3r கரெக்டாக divided by 3r we will get சரி ஸோ இதுலேருந்து கேவோட ஆன்சர் என்ன வரும் நம்மளுக்கு ஸோ இதில் வந்து ஆரையும் வெளில எடுக்கிறேன் அதையும் கான்ஸ்டன்ட் தானே 3 ப்ளஸ் இங்கே 1ன்னு வரும் இங்கே 3ன்னு வரும் கரெக்டாக ஸோ இப்போ எனக்கு என்ன தெரியும் இன்னர் ஷெல் வந்து இன்னர் ஷெல்லோட சர்ஃபேஸ் அங்கே நம்மளுக்கு பொட்டன்ஷியல் என்னது நம்மளுக்கு கிரவுண்டோட கனெக்ட் ஆகிருக்கனால 0 ஸோ இப்போ ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் 0 இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைட் டேர்ம் நீட் டு கோ டு 0 கே 0 ஆக முடியாது ஆர் 0 ஆக முடியாது ஸோ யார் 0 ஆகும் உங்களுக்கு q dash அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா minus q by 3 ஸோ திஸ் இஸ் வாட் minus q by 3 இஸ் அவர் ஆன்சர் ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது நம்மளுக்கு இங்கே வந்து ஃபைனலாக வந்து q டேஷில் வந்து minus q by 3 இருக்குது கொஷினில் என்ன கேட்டிருக்கான் find the charge that will flow from the inner shell to the earth after the switch S is closed find the charge that will flow from inner shell to earth இப்போ இன்னர் ஷெல்லேருந்து எவ்வளோ சார்ஜ் வந்து அர்த்துக்கு போயிருக்குன்னு கேட்குறான் ஆல்ரெடி நம்மளோட இன்னர் ஷெல் என்னது ஒரு நியூட்ரல் ஆல்ரெடி இட்ஸ் இன்னர் ஷெல் இஸ் அவர் நியூட்ரல் இப்போ மைனஸ் q இருக்குது minus q by 3 இருக்குது அப்போ எவ்வளோ மிஸ்ஸிங் நம்மளுக்கு இனிஷியலாக நியூட்ரல் இருந்துச்சுப்பா நான் கிரவுண்டோட கனெக்ட் பண்ணோன்னா minus q by 3ன்னு டெவலப் ஆகிடுச்சு ஸோ அப்போ எவ்வளோ மிஸ்ஸிங்னா ப்ளஸ் q by 3 இந்த ப்ளஸ் q by 3 என்ன இருக்கும் இந்த ப்ளஸ் q by 3 கிரவுண்டுக்கு போயிட்டுருக்கு எங்கேருந்து இன்னர் ஷெல்லேருந்து கிரவுண்டுக்கு ப்ளஸ் q by 3 போயிருக்கு புரியுதா ஸோ ப்ளஸ் q by 3 ஹாஸ் வென்ட் ஃப்ரம் த ஷெல் டு த கிரவுண்ட் ஓகே ஸோ இப்போ அடுத்து நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம் அடுத்து இன்னொரு ப்ராப்ளம் அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம் தான் ரைட் லெட்ஸ் see the problem also ரைட் ஸோ இந்த கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க a sphere of 4 cm radius is suspended within what is suspended within a hollow sphere of 6 cm radius. The inner அதாவது இன்னர் ஸ்பியரை வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்களா இஸ் சார்ஜ் டு பொட்டன்ஷியல் 3v when outer sphere is what earthed here the outer sphere is earthed find charge on inner sphere find the charge on inner sphere அதாவது a sphere of 4 cm radius is suspended within a hollow sphere of 6 cm ஒரு 6 cm hollow sphere குள்ள என்ன இருக்கு நம்மளோட 4 cm sphere வந்து இருக்கு the inner sphere is charged to a potential of 3v so inner potential எவ்வளோ சார்ஜோட இருக்கு எவ்வளோ பொட்டன்ஷியலோட இருக்குன்னா 3v பொட்டன்ஷியலோட இருக்கு ஸோ நம்மளோட this is our inner sphere இது வந்து என்னது என்னோட அவுட்டர் ஸ்பியர்
ஸோ இன்னர் ஸ்பியரோட பொட்டன்ஷியல் என்ன தான் 3v. ஓகே, ரேடியஸ் வந்து கொடுத்துட்டான். இதுக்கு வந்து 4 சென்டிமீட்டர் அண்ட் இதுக்கு வந்து என்னது 6 சென்டிமீட்டர். இப்போ the inner sphere is connected to charge to 3 potential 3v when the outer sphere is 3v இருக்கு. எப்போ when the outer sphere is earthed. outer sphere என்ன இருக்கு earth ஆயிருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து என்னன்னா find the charge on the inner sphere. find the charge on the inner sphere. so inner radius is 4 cm, இதுக்கு 6 cm. இங்கே 3v பொட்டன்ஷியல் இருக்குது. எப்போ அவுட்டர் ஸ்பியர் அர்த்தாக இருக்கும்போது. இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நான் இதில் வந்து சார்ஜ் ஆன் த இன்னர் ஸ்பியர் q1, சார்ஜ் ஆன் த அவுட்டர் ஸ்பியர் q2 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ எப்படி இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது? க்ளூ கூட உங்களுக்கு கொடுத்துட்டேன். இன்னர் ஸ்பியரில் ஏதோ ஒரு சார்ஜ் இருக்குது, அவுட்டர் ஸ்பியரில் ஏதோ ஒரு சார்ஜ் இருக்குது. யா, ஸோ நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு யூ ட்ரை டு ஃபைண்ட் த ஆன்சர். என்னென்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க? அவுட்டர் ஸ்பியரோட பொட்டன்ஷியல் 0, இன்னர் ஸ்பியரோட பொட்டன்ஷியல் வந்து 3v. இதிலேருந்து நீங்கள் பேசிக்கலாக q1 கண்டுபிடிக்கணும். தட்ஸ் வேர் எவ்ரிதிங் லைஸ். ஸ்க்ரீன் பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ரைட், இப்போ நம்ம வந்து சொல்யூஷன் பார்க்கலாம். சி, பொட்டன்ஷியல் அந்த அவுட்டர் ஸ்பியர் என்னது? பொட்டன்ஷியல் அந்த அவுட்டர் ஸ்பியர் வந்து எதாலெல்லாம் கான்ட்ரிபியூஷன் வரும்? டியூ டு இன்னர் ஒன் அண்ட் டியூ டு த அவுட்டர் ஒன். அதாவது k q1 டிவைடட் பை 1. வாட் இஸ் திஸ் ஒன்? 6 into 10⁻⁻². அண்ட் டியூ டு த அவுட்டர் ஸ்பியர் என்ன வரும் நம்மளுக்கு? k q2 டிவைடட் பை சாரி இது வந்து இன்னர் ஸ்பியரு, நம்மளுக்கு வந்து 4ன்னு வரணும். இதுக்கு தான் என்னது 6 into 10⁻². நம்மளுக்கு அவுட்டர் ஸ்பியர் வந்து எர்த் ஆகிருக்கு இல்லையா? டியூ டு வாட்? அர்த்திங்னால பொட்டன்ஷியல் வந்து அங்கே 0 நம்மளுக்கு. கரெக்டாப்பா? ஸோ இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன எக்ஸ்பிரஷன் கிடைக்குது? இதுலேருந்து நம்மளால் என்ன லேர்ன் பண்ண முடியுது? வெயிட் சி, இன்னர் ஸ்பியர் அண்ட் அவுட்டர் ஸ்பியர் ரெண்டு பேராலையும் நம்மளுக்கு என்ன வரும்? 6 சென்டிமீட்டர் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 3k/6 into 10⁻², q1 + q2 அப்படின்னு வருது, ஈக்குவல் டு 0. இதுலேருந்து என்ன தெரியுது? சார்ஜ் ஆன் த இன்னர் ஸ்பியர் அண்ட் த அவுட்டர் ஸ்பியர் ஆர் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் 0. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் நீட் டு கோ டு 0. ஸோ q1 நீட் டு பி ஈக்குவல் டு 1 -2. இது ஒரு டேர்ம் நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது. இப்போ அடுத்து இவன் கொடுத்த கண்டிஷன்லேருந்தே ஆன்சர் இருக்கும். அப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பொட்டன்ஷியலாக அந்த அவுட்டர் ஸ்பியர் வந்து 0ன்னு ஈக்குவேட் பண்ணியிருக்கேன், ஏன்னா இட் இஸ் கிரவுண்டட். ஸோ இது வந்து என்ன ஆகுது? இன்னர் ஒன்னுக்கு என்ன ஆக போகுது? k q1 டிவைடட் பை 4 சென்டிமீட்டர். ஏன்னா இன்னர் ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஓடுது, இன்னர் ஷெல்லோட சர்ஃபேஸ் ஓடுது, இது வருது. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? அவுட்டர் இதால் உள்ள கான்ட்ரிபியூஷன் என்னது? k q2 டிவைடட் பை 6 into 10⁻². வாட் இஸ் த வேல்யூ தே ஹவ் கிவன்? 3 வோல்ட்டா? இப்போ ஆன்சர் என்ன கொடுத்துருக்கான்? தே ஹவ் கிவன் 3 வோல்ட். இப்போ இதிலிருந்து நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, வாட் இஸ் q1, வாட் இஸ் q2 அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே நம்மளுக்கு என்ன தெரியும்? q1 is equal to -q2 தெரியுமா? ஸோ இதுக்குள்ளே தான் ஆன்சர் இருக்குது. we need to find that. ஓகே, ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும் நம்மளுக்கு? நான் என்ன காமனாக எடுத்துக்கிறேன்னா, k/10⁻² இருக்கு இல்லையா? டினாமினேட்டரில் 10⁻² இருக்குது, அதை காமனாக எடுத்துக்கிறேன். ஸோ what I will have is q1 divided by 4 plus q2 divided by 6 we are having. This is need to be equal to 3. கரெக்டாக? நம்மளுக்கு ஏற்கனவே என்ன தெரியும்? q1 is equal to
மைனஸ் Q2 தெரியும். அப்போ Q2 இருக்க இடத்துல நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? எனக்கு Q1 தானே வேணும். அப்போ நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன்னா, இப்போ இந்த 10⁻⁻2 அந்த பக்கம் கொண்டு போங்க. அப்போ என்ன வரும்? இது வந்து மைனஸ் Q1 டிவைடட் பை 6. கரெக்டாக? இது அந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும்? அந்த பக்கம் போச்சுன்னா 3 × 10⁻⁻2 டிவைடட் பை கேன்னு வரும். கேவோட வேல்யூ என்னது நம்மளுக்கு? 9 × 10⁻9. இதுலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன்? அடுத்து காமனாக ஐம் கோயிங் டு டேக் Q1 அவுட் சைட். Q1 வெளில எடுத்தேன் அப்படின்னா 6 அந்த 6 - 2 டிவைடட் பை 6 - 4 டிவைடட் பை 1 24. என்ன ஆன்சர் வரும்? we will have 1/3. இந்த சைடு வந்து என்ன ஆன்சர் வரும்? 10⁻−11. கரெக்டா? ஸோ ஃபைனலாக ஆன்சர் என்ன வருது? Q1 2/24 வரும், which is nothing but what? 1/2. Sorry, 1/12 கேன்சல் ஆச்சுன்னா, ஸோ யூ have 1/3 × 10⁻−11. ஸோ ஃபைனலாக நம்மளோட ஆன்சர் என்ன வருது? இது அந்த சைடு போச்சுன்னா Q1 is equal to 4 × 10⁻−11 கூலும். திஸ் இஸ் அவர் ஆன்சர். ஓகே, ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு வந்து Q1 ஓட வேல்யூ எவ்வளோ வருது? 4 × 10⁻−11 C கூலும். So this is a charge that is being present. Okay ba? What equipotential surfaces? Okay, so first equipotential surface na namakku enna paakalam. Okay, last we will solve 1 or 2 problems related to equipotential surface. Okay, seri ipo and equipotential surface, any surface over which the potential is same, any surface over which potential is same everywhere on the surface is called as what? Equipotential surface. இப்போ ஒரு surface நான் equipotential surface அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த surfaceல வந்து எல்லா இடத்துலையும் potential என்னவாக இருக்கும்? சேம் வேல்யூவில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு இடத்துல வந்து 10 வோல்ட்டுன்னு வைங்க பொட்டன்ஷியல். அந்த சர்ஃபேஸில் நீங்கள் எங்கே போய் பார்த்தாலும் பொட்டன்ஷியல் என்னவாக இருக்கும்? 10 வோல்ட்டாகவே இருக்கும். ஸோ தட் சர்ஃபேஸ் இஸ் கால்ட் அஸ் வாட்? ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு பாயிண்ட் சார்ஜ் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட் சார்ஜ்ன்றது +Q. ஓகே, ஸோ இது தன்னை சுற்றி என்ன க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன் ஆஃப் ரேடியலி அவுட்வர்ட் டைரக்ஷன்ஸில் இருக்கும். கரெக்டாக? ஸோ பொட்டன்ஷியல் டியூ டு அ பாயிண்ட் சார்ஜ் என்னது? KQ/R. ஆர்ன்றது என்னது? சோர்ஸ் சார்ஜிலேருந்து அவே ஃப்ரம் த ஒரு பாயிண்ட் நம்ம கன்சிடர் பண்ணோம்னா அந்த பாயிண்ட்டோட டிஸ்டன்ஸ். ஸோ இப்போ KQ/Rல R இஸ் அ கான்ஸ்டன்ட். இப்போ நான் ஆரை ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு வைங்க. இப்போ Q கான்ஸ்டன்ட்டு, Kயும் கான்ஸ்டன்ட்டு, 9 × 10⁻9. இப்போ அதில் R வந்து கான்ஸ்டன்ட்டுன்னு வைங்க, எனக்கு உடனே என்ன ஆகிடும்? Pயும் கான்ஸ்டன்ட். ஸோ நான் வந்து பாயிண்ட் சார்ஜ்லேருந்து ஒரு R டிஸ்டன்ஸ் தள்ளி போனேன்னு வைங்க, அந்த இடத்துல ஃபுல்லாக பொட்டன்ஷியல் என்னவாக இருக்கும்? கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி போகிறேன்னு வைங்க, அந்த இடத்துல பொட்டன்ஷியல் எல்லா இடத்துலையும் ரேடியலி என்ன இருக்கும்? சேமாக இருக்கும். கரெக்டாக? R இஸ் ஜஸ்ட் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சோர்ஸ் சார்ஜ் டு த பாயிண்ட். Rன்ற டிஸ்டன்ஸ் நான் சர்ச் பண்ணி பார்த்தோன்னா எல்லா இடத்துலையும் எப்படி இருக்கும்? பொட்டன்ஷியல் சேமாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட் சார்ஜை வந்து நான் இங்கே என்ன ட்ரா பண்ணியிருக்கேன்னா சர்க்கிள்ஸ் போட்டிருக்கேன். பட் ஆனால் வந்து இதோட ஒரிஜினல் ஷேப் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஸ்பியர். ஏன்னா பாயிண்ட் சார்ஜ் வந்து தன்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டில் வந்து 3D டைரக்ஷனில் ஹோல் ஸ்பெரிக்கலாக அதை வந்து கொடுக்கும். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல வந்து இதோட ஷேப்பு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ R இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர்னு வைங்க, இங்கேருந்து இதோட டிஸ்டன்ஸ் வந்து 1 மீட்டர் அப்படின்னா R இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர் இல்லையா? ஸோ 1 மீட்டர் நான் தள்ளி போய் பார்க்குறேன், இந்த ரீஜன் ஃபுல்லாகவே ஸோ ஒரு ஷெல். ஓகே, ஒரு ஷெல் ஆஃப் ரேடியஸ் R இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர் ஃபுல்லாகவே நம்மளுக்கு என்னவாக இருக்கும்? பொட்டன்ஷியல் சேமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அதை என்ன கூப்பிடலாம்? இட்ஸ் அ ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். இந்த இடத்துல ஃபார் பாயிண்ட் சார்ஜ் the surfaces are the equipotential surface are what? Surfaces are concentric shells. ஸோ நான் டிஸ்டன்ஸ் தள்ளி போகிறேன்னா அதுக்கேற்றமே எனக்கு ஒரு கான்சென்ட்ரிக் ஷெல்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்குது. புரியுதா பாயிண்ட்டு? ஓகே, குட். ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இங்கே ஒரே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள். சி
இப்போ இது வந்து ஒரு ஈக்குவபொட்டன்ஷியல் சர்ஃபேஸா, இது என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்ட். இப்போ நல்லா கவனிங்க, இந்த பாயிண்ட்டை நான் சூஸ் பண்ணிக்கிறேன், இந்த பாயிண்ட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த பாயிண்டில் நான் என்ன வரைய போகிறேன் அப்படின்னா டேஞ்சன்ட் டு தட் சர்ஃபேஸ். ஓகே, இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம ஈக்குவபொட்டன்ஷியல் சர்ஃபேஸோட டேஞ்சன்ட்டும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் எப்போவுமே எப்படி இருக்குது, 90 டிகிரி. இதை நம்ம இந்த பாயிண்ட்டை இங்கேருந்து அப்சர்வ் பண்ண முடியும். we can able to connect with that. புரியுதா? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஈக்குவபொட்டன்ஷியல் சர்ஃபேஸோட ஜென்ரலி ஈக்குவபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. தட் இஸ் த டேஞ்சன்ட் டு இட். ஈக்குவபொட்டன்ஷியலோட டேஞ்சன்ட் டு எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குது, நம்மளுக்கு 90 டிகிரி இருக்குது. புரியுதா பாயிண்ட்டு? யா, எஸ். ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஈக்குவபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். ஸோ ஈக்குவபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்க்கு என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஈக்குவபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்த நான் சூஸ் பண்ணிக்கிறேன்னு வைங்க, இந்த இடத்த சூஸ் பண்ணிக்கலாம், அவுட்டரில் காமிச்சிருக்கேன் இல்லையா, இது வந்து ஒரு ஈக்குவபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். அதுக்குன்னு ஒரு கான்ஸ்டன்ட், ஒரு பொட்டன்ஷியல் வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இப்போ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எனி டூ பாயிண்ட்ஸ் இஸ் 0. எந்த இடத்துல, ஆன் த ஈக்குவபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஈக்குவபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் படிக்கிறோம், அதில் வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எனி டூ பாயிண்ட்ஸ் இஸ் வாட், 0. ஸோ இது வந்து ஒரு ஈக்குவபொட்டன்ஷியல் சர்ஃபேஸில் பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கோங்க, இது வந்து பாயிண்ட் பி. இந்த பாயிண்டில் உள்ள பொட்டன்ஷியலுக்கும் இந்த பாயிண்டில் வந்து விபி பொட்டன்ஷியல் இருக்குன்னு வைங்க, விஏ மைனஸ் விபி நம்மளுக்கு என்ன வரும், we will get answer as 0. this is nothing but the potential difference. இந்த PDன்னு போட்டிருக்கேன். ஸோ PD will be equal to 0. ஸோ அதுதான் பாயிண்ட். ஓகேவா, ரைட். ஸோ அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் என்னென்னா, நம்மளுக்கு ஏற்கனவே இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக படிச்சிருக்கோம். ஒரு பாயிண்ட் சார்ஜை கொண்டு போயிட்டு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கிற இடத்துல வச்சா அங்கே என்ன டெவலப் ஆகும், ஒரு பாயிண்ட் சார்ஜை ஒரு பொட்டன்ஷியல் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போகிறேன், என்ன டெவலப் ஆகும், ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி டெவலப் ஆகும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். கரெக்டாக? இப்போ என்ன சொல்கிறான்னு பாருங்கள். when a test charge Q0 is kept on equipotential surface. இப்போ ஒரு பாயிண்ட் சார்ஜை kept on equipotential surface மேலே வைக்கிறேன். the electrostatic potential energy developed remains constant. ஸோ வின்ற பொட்டன்ஷியலில் Q0ன்ற சார்ஜ் வச்சா என்ன டெவலப் ஆகும், யூன்ற பொட்டன்ஷியல் எனர்ஜி டெவலப் ஆகுமா, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. we have already studied this one, previous discussion. பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், போய் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல இங்கே ஒரு சார்ஜ் வச்சுட்டு எங்கேனாலும் நான் மூவ் பண்ணுறேன், எங்கே மூவ் பண்ணாலும் ஈக்குவபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் மேலே எல்லா இடத்துலையும் எனக்கு என்னது, பொட்டன்ஷியல் எனர்ஜி கோயிங் டு ரிமைன் த சேம். ஸோ அதுதான் இந்த பாயிண்டில் they are trying to explain. இப்போ ப்ராப்பர்ட்டி நம்பர் 3 பார்க்கலாம். ஓகே, ஸோ 2 ஈக்குவபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் என்ன சொல்கிறான், 2 ஈக்குவபொட்டன்ஷியல் சர்ஃபேஸஸ் should not intersect அப்படின்னு சொல்கிறான். இப்போ இது ஒரு ஈக்குவபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ், இது ஒரு ஈக்குவபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்ன்னு வைங்க. இது ரெண்டும் என்ன, இது ஒரு இப்போ நம்ம சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நம்ம போர்டே ஒரு ஈக்குவபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்னு எடுத்துக்கோங்க. நம்ம போர்டில் எந்த பாயிண்ட்னாலும் பொட்டன்ஷியல் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. இப்போ என்னோடய பேப்பர், இந்த பேப்பருமே வந்து ஒரு சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸ் ரெண்டும் மீட் ஆச்சு அப்படின்னா இந்த சர்ஃபேஸ்க்குன்னு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும், அந்த சர்ஃபேஸ்க்குன்னு போர்டுக்குன்னு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும். ரெண்டு மீட் ஆகும்போது நம்மளுக்கு 2 பொட்டன்ஷியல் ஆன்சர் வரும். ஸோ இது வந்து சிமிலர் டு 2 ஃபீல்ட் லைன்ஸ், 2 எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஷுட் நாட் மீட் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா, சிமிலர் டு தட் இதுவும் ஒரு ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு. ஓகே, ஸோ என்ன சொல்கிறோம், 2 equipotential surfaces should not intersect, otherwise we get 2 values of potential at the point of intersection or plane of intersection or point of intersection or line of intersection. எங்கே மீட் ஆனாலும் the potential will be what, constant. 2 values we will get, அதனால் it is not allowed, so they should not intersect. இப்போ அடுத்த ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன, work done to move a charge by electric force along the equipotential surface. ஈக்குவபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்ன்றது என்னது, எல்லா இடத்துலையும் பொட்டன்ஷியல் கான்ஸ்டன்ட். அந்த இடத்துல ஒரு சார்ஜை ஒர்க் டன் டு மூவ் அ சார்ஜ் Q0 பை எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் இஸ் 0 அலாங் த ஈக்குவபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். இப்போ என்னோடய எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் ஒர்க் டன் பண்ண முடியுமா, பண்ண முடியும் இல்லையா. அது வந்து ஆனால் டு மூவ் அ சார்ஜ் ஆன் அன் ஈக்குவபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் எந்த ஒர்க் டனுமே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். ஏன்றதை நம்ம ப்ரூவ் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே ரொம்ப டீட்டெயில்டாக படிச்சிருக்கோம். வாட் இஸ் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் டு மூவ் அ சார்ஜ் ஃப்ரம் த பாயிண்ட் A to B.
ஒரு பாயிண்ட் சார்ஜ் let it be q நாட் q நாட்னு ஒரு சார்ஜ் வந்து பாயிண்ட் ஏலேருந்து பிக்கு நான் மூவ் பண்ணணும் by electric force. Okay, this work done to move this charge from A to B is equal to what? The charge we are moving into the potential difference point, அதாவது minus del U, which is final minus initial. இது வந்து நம்மளுக்கு தெரியும் கரெக்டாக, UB minus UA அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இதில் வந்து we get this expression. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியும், Q நாட் into VA minus VBன்னு தெரியும். இப்போ நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபோர்ஸோட ஒர்க் டன் இஸ் டிபெண்டிங் ஆன் வாட், ஃபைனலாக நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அந்த இடத்துல உள்ள பொட்டன்ஷியல் மைனஸ் ஆஃப் பொட்டன்ஷியல் வேர் வி ஆர் எண்டிங், அதாவது ஏலேருந்து பியோட பொட்டன்ஷியல் வரைக்கும் இட் இஸ் டிபெண்டிங். இப்போ முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, நம்மளோட ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸில் ஏ பாயிண்ட்லேருந்து பி பாயிண்ட் மூவ் பண்ணுறேன். ஆன் மை ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் ஏ பாயிண்ட்லேருந்து பி பாயிண்ட் மூவ் பண்ணேன்னா அங்கே பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும், சேமாக இருக்கும்ல, VA ஈக்குவல் டு VBயாக இருக்கும்ல. அப்படி VA ஈக்குவல் டு VBயாக இருந்தால் இந்த டேர்ம் என்ன ஆகும், this term will go to 0, then the work done to move a charge from A to B by electric force will be equal to 0. ஸோ நம்மளோட ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸில் ஒரு சார்ஜை நான் மூவ் பண்ணணும்னா எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் எந்த ஒர்க் டனும் பண்ண வேண்டியதில்லை. அதே மாதிரி எக்ஸ்டர்னலில் ஏதாவது ஒர்க் டன் பண்ணணுமா, கிடையாது. ஏன்னா நம்ம எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்க்கும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்க்கும் உள்ள ரிலேஷன் என்னது, there is only a negative is been the different. இது நம்மளோட எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், ரெண்டுத்துக்கும் ஒரு மைனஸ் தான் வித்தியாசம். இதில் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஸோ அதனால் ரெண்டு பேருக்குமே சேம் ஒர்க் டன் இஸ் 0, ரைட். ஸோ இப்போது இன்னொரு முக்கிய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட்டை பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஃப்ரம் ஏ டு பி ஒர்க் டன் பண்ணுறதுக்கு பை எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு, 0ன்னு வந்திருக்கு. பட் இன்னும் மோர் டீட்டெயிலாக போவோம். அடுத்த இன்னொரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் இருக்குது, என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஒர்க் டன் டு மூவ் அ சார்ஜ் ஃப்ரம் ஏ டு பி பை எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். நம்மளுக்கு ஒர்க் டனோட ஜென்ரல் ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் 11th படிச்சிருப்பீங்க ஒர்க் எனர்ஜி பவரில். திஸ் இஸ் அ ஜென்ரல் ஃபார்முலா டு ஃபைண்ட் த ஒர்க் டன். ஃபோர்ஸ் எஃப் வெக்டார், எந்த ஃபோர்ஸோட ஒர்க் டன் கண்டுபிடிக்கணும்னா அந்த ஃபோர்ஸோட ஒர்க் டன் டாட் ப்ராடக்ட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஆர்ன்றது ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, we need to do இன்டகிரேஷன் நம்ம எந்த பாயிண்ட்டுக்கு பண்ணணும், டிஆர் இல்லையா. ஸோ அதோட லிமிட்ஸ் போடுவேன். இப்போ முக்கியமான பாயிண்ட் நோட் என்னென்னா, இது வந்து ஒர்க் டனோட ஜென்ரல் ஃபார்முலா. இதோட ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, ஆன் த ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் நம்மளுக்கு ஆன்சர் வந்து டு டூ ஒர்க் டன் இஸ் 0ன்னு கிடச்சிருக்கு. பட் we are trying to find some important concept here. ஸோ இந்த ஒர்க் டனோட ஜென்ரல் ஃபார்முலா இதில் நல்லா கவனிங்க, எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் எப்படி ஜென்ரேட் ஆகுது. ஒரு பாயிண்ட் சார்ஜை நான் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சேன்னா என்ன ஆகும், ஒரு பாயிண்ட் சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சேன்னா இட் வில் டெவலப் அ ஃபோர்ஸ் Q நாட் இன்டூ எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். எலக்ட்ரிக் ஃபீல்டு கரெக்டாக இல்லையா. எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் வாட், அந்த சார்ஜ் இப்போ Q நாட்னு ஒரு சார்ஜ் இருக்குது, அது மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதுன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க, Q நாட் இன்டூ த electric field in which it is present. So electric field into displacement, electric field dot dr vector இருக்கு இல்லையா. நான் டாட் ப்ராடக்ட் பண்ணேன் அப்படின்னா டாட் ப்ராடக்டோட ஆன்சர் என்னது, magnitude of electric field into the dr into cos theta, where cos theta is the angle between E vector and dr vector. இதில் நீங்கள் டவுட் படவே வேண்டியதில்லைப்பா, நல்லா கவனிங்க. இது வந்து ஒரு பாயிண்ட் சார்ஜ், இது சுற்றி என்ன இருக்குது, இது ஒரு ப்ளஸ் கியூ சார்ஜுன்னு வைங்க. இதை சுற்றி என்ன இருக்குது, நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதுதான் என்னோடய ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ், கரெக்டாக, இதான் என்னோடய ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். இப்போ இந்த இடம் வந்து என்னோடய பாயிண்ட் ஏ, இந்த இடம் வந்து என்னோடய பாயிண்ட் பி, ஓகேவா. இப்போ இந்த இடத்துலலாம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கா இல்லையா, எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. இப்போ என்னோடய சார்ஜை நான் என்ன பண்ண போகிறேன், Q நாட்னு ஒரு சார்ஜை இங்கே வைக்கிறேன். அப்போ எவ்வளோ ஃபோர்ஸ் டெவலப் ஆகும் இது மேலே, நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா. இந்த இதில் இந்த எலக்ட்ரிக் இஸ் நத்திங், எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் வாட், எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் Q நாட் இன்டூ E வெக்டார். இதையே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த இது தான் நான் இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் எப்படி இருக்குது, டாட் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா காஸ் தீட்டான்னு வருது. ஆனால் இதோட ஆன்சர் நம்மளுக்கு என்ன தெரியும், இதோட ஆன்சர் 0ன்னு தெரியுமா. அதாவது இவங்க ரெண்டு பேரும் டாட் ப்ராடக்ட் பண்ணனா எனக்கு ஆன்சர் என்ன வரணும்,
0 வரணும். Because already we have proved that the electric force would work on 0. இதிலேருந்து உங்களால் என்ன சொல்ல முடியும், ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் 0, அப்போ ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க டேர்ம்ஸ் என்ன ஆகணும், 0 ஆகணும். அப்படி 0 ஆகணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன டேர்ம் 0 ஆகணும், ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0 கிடையாது. நம்ம இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0 கிடையாது. இப்போ ஏ டு பி போகிறேன், எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இங்கே என்னது நான் 0. ஸோ இது 0 ஆக முடியாது, இங்கே மூவ் ஆகுது. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டு 0 ஆக முடியாது. ஸோ காஸ் டீட்டா மட்டும் தான் நம்மளுக்கு 0 ஆக முடியும். அப்படி 0 ஆச்சுன்னா டீட்டா என்ன தெரியும் நம்மளுக்கு, 90 டிகிரி. இதுலேருந்து என்ன தெரியுது, இதுலேருந்து முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுது, நம்ம ஏ பாயிண்ட்லேருந்து பி பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணுறோம்ல, ஏ பாயிண்ட் டு பி பாயிண்ட், இது வந்து ஈக்விபொடென்ஷியல் சர்ஃபேஸ். இது ஏ பாயிண்ட்லேருந்து பி பாயிண்ட் மூவ் பண்ணுறேன். இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டும் நான் மூவ் பண்ணக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இது. இப்போ டிஆர் வெக்டார்ன்றது என்னோடய டிஸ்பிளேஸ்மெண்ட் ஏ டு பி, இது என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டை எப்படி இருக்குங்க, என்ன ப்ரூவ் ஆகிருக்கு எனக்கு, 90 டிகிரி. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, எலக்ட்ரிக் ஃபீல்டும் பொட்டன்ஷியலும் ஈக்விபொடென்ஷியல் சர்ஃபேஸும் எப்படி, தே ஆர் பெர்பெண்டிகுலர், ரைட். அந்த டேர்ம் இங்கே ப்ரூவ் ஆகிருக்கு. See, 1 second I will quickly recall. Work done to move a charge from A to B by electric force on a equipotential surface. On a equipotential surface, we proved that it to be equal to 0. இப்போ இந்த term equal to 0. பட் இதுலேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எடுக்க ட்ரை பண்ணுறோம். எலக்ட்ரிக் ஃபோர்ஸு, பட் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்ன்றது எப்பவுமே என்னது, Q0 into E vector. E is the electric field at these points. Electric field is the electric field on the ஈக்விபொடென்ஷியல் சர்ஃபேஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் டாட் ப்ராடக்ட்டில் இருக்குது. இதை நான் பிரேக் பண்ணேன்னா எனக்கு ஏபி காஸ் தீட்டான்னு வரும், which is nothing but electric field into the displacement into cos theta. இந்த டேர்ம் ஈக்குவல் டு 0ன்னு வரணும். ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு 0, லெஃப்ட் ஹேண்ட் சைடு 0 ஆகணும். அப்படி ஆகணும்னா ஒரே ஒரு பாசிபிலிட்டி, this term need to be what, this term need to go to 0. அதாவது theta equal to 90 degree, where theta is the angle between electric field and the on the equipotential surface. ஏன்னா அங்கே தானே மூவ் பண்ணுறோம், ஆப்ஜெக்டை வந்து அங்கே மூவ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு ஒர்க் டன் 0ன்னு வருது. எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் த ஈக்விபொடென்ஷியல் சர்ஃபேஸ். இப்போ இந்த டயக்ராம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு பாயிண்ட் சார்ஜ், இது வந்து ஈக்விபொடென்ஷியல் சர்ஃபேஸ், ஏலேருந்து பி மூவ் பண்ணுறேன், இது என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட், இது என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டு. ரெண்டுமே எப்படி இருக்குது, பர்பெண்டிகுலராக இருக்குது. இதை நம்ம பார்த்தோன்னா அப்சர்வேஷன் படியும் சொல்ல முடியும், இப்படியும் ப்ரூவ் பண்ண முடியும். ஓகே, ரைட். ஓகே, ஸோ இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து எப்படி வந்து ஈக்விபொடென்ஷியல் சர்ஃபேசஸ் எப்படி ட்ரா பண்ணலாம், ஒரு சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இது வந்து ஈக்விபொடென்ஷியல் சர்ஃபேஸ் இன் கேஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் we are going to see. ஸோ இது வந்து நம்மளோட பாயிண்ட் சார்ஜ். ஓகே, பாயிண்ட் சார்ஜ் வந்து இட் இஸ் ஐ am going to take a ப்ளஸ் கியூ சார்ஜ். ஓகே, இந்த ப்ளஸ் கியூ சார்ஜ் சுற்றி நம்மளுக்கு என்ன இருக்கும், ரேடியலி அவுட் சைடு பார்த்து நம்மளுக்கு என்ன இருக்கணும், ஃபீல்ட் லைன்ஸ் வில் பி ப்ரெசென்ட். ரேடியலி அவுட்வேர்டு பார்த்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வில் பி ப்ரெசென்ட். கரெக்டாக, ஏன்னா பாசிட்டிவ் சார்ஜஸ்க்கு இட் இஸ் அவே. இப்போ இங்கே ஈக்விபொடென்ஷியல் சர்ஃபேஸ் எப்படி இருக்கும், ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். V is equal to KQ/R. நான் R இங்கேருந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் R நகர்ந்து பண்ணால் அங்கே பொட்டன்ஷியல் என்னவாக இருக்கும், நம்மளுக்கு சேமாக இருக்கும். அந்த இடத்த நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ another பொட்டன்ஷியல். ஓகே, நான் இங்கே உள்ளே இருக்கிறது வந்து 10 வோல்ட் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இது வந்து என்னது 20 வோல்ட், இது வந்து என்னது நம்மளுக்கு, இது வந்து 30 வோல்ட். ஓகே, இது 10 வோல்ட், இது 20 அண்ட் திஸ் இஸ் 30. ஓகே, இப்போ பாயிண்ட் நோட்டஸ், இது 10 வோல்ட்டுக்கும் 20 வோல்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கேப்பை பாருங்கள். 20க்கும் 30க்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப எக்ஸாக்டாக நோட் பண்ணி பார்த்தோன்னா 10 வோல்ட்டுக்கும் 20 வோல்ட்டுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸும் 20க்கும் 30க்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் என்ன ஆகும், இன்க்ரீஸாக இருக்கும். ஸோ இது 10 வோல்ட், இது 20 வோல்ட், டிஃப்ரென்ஸ் என்னது 10. 20க்கும் 30க்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் என்னது, டிஃப்ரென்ஸ் என்னது, அதுவும் 30 தான். பட் த பாயிண்ட் ஹியர் டு நோட்டஸ் வாட், இங்கே இருக்கிற டிஸ்டன்ஸும் இங்கே உள்ள டிஸ்டன்ஸும் டிஃப்ரெண்ட்டு. இங்கே வந்து டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகம். ஓகே, இதுக்கப்புறம் 30லேருந்து 40 போனால் எனக்கு எப்படி இருக்கும், 40 போனோன்னா டிஸ்டன்ஸ் வந்து என்னவாக இருக்கும், இன்னும் அதிகமாக இருக்கும். இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இது வந்து 40 வோல்ட், திஸ் இஸ் 40 வோல்ட், இது வந்து நம்மளுக்கு 30 வோல்ட். அந்த டிஃப்ரென்ஸும் என்னது நம்மளுக்கு அதிகம். பாயிண்ட் புரியுதா? ஸோ தட் இஸ் த பாயிண்ட் டு நோட் இயர். அடுத்து நெகட்டிவ் சார்ஜுக்கு பார்க்கலாம். சி, நம்ம இன்னொரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணணும். இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ், கரெக்டாக.
இது வந்து பாசிட்டிவ் சார்ஜுக்கு ரேடியலி அவே. நம்ம இன்னொரு முக்கியமான பாயிண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் படிக்கும்போது நம்ம நோட் பண்ணோம். அது என்னன்னா நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் வாட், ஹை பொட்டென்ஷியல் டு லோ பொட்டென்ஷியல். வெரி எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸில் இது ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி. எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் இங்கேருந்து இங்கே ஃப்ளோ ஆகுதா, அது எப்போவுமே எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் எந்த டேரெக்ஷனை பார்த்து ஃப்ளோ ஆகும்னா ஹை பொட்டென்ஷியல் ரீஜன் டு லோ பொட்டென்ஷியல் ரீஜன். இப்போ இந்த லைன் நான் எடுத்துக்கிறேன். இந்த லைனை நான் நோட் பண்ணேன்னா இது 10 வோல்ட், இது 20, இது 30. பட் 10ஓட 20 அதிகம், 20ஓட 30. ஓகே. ஸோ இந்த இடத்துல என்னென்னா இங்கே வந்து வெரி இம்பார்ட்டண்டான ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். இட்ஸ் a வெரி பேட் மிஸ்டேக்குன்னு நான் சொல்லலாம். ஓகே, அது என்ன மிஸ்டேக் அப்படின்னா இது 14 இருக்கணும், இது 30, இது 20, அது 10. It is not correct. So I am extremely sorry but now I have corrected. Okay, right. இப்போ இது வந்து ஹை பொட்டென்ஷியல் டு லோ பொட்டென்ஷியல் போகுதா, 40 to 10 போகுது. ஸோ கரெக்டு. நம்ம அந்த படித்த அந்த ரூல் வந்து இங்கே கரெக்டாக பொருந்துது. சரி, இப்போ வந்து மைனஸ் கியூ எடுத்துக்கலாம். இன் கேஸ் ஆஃப் மைனஸ் கியூ வந்து எப்போவுமே வந்து டுவர்ட்ஸ் அ சார்ஜ் பார்த்துருக்கோம். எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வந்து டுவர்ட்ஸ் அ சார்ஜ் பார்த்துருக்கோம் நம்மளோட எலக்ட்ரிக் ஃபீல்ட். புரியுதா? எப்பவுமே சார்ஜ் பார்த்தா இருக்கும். இப்போ முக்கியமான பாயிண்ட் நோட் என்னது, இப்போ இது வந்து -40 அப்படின்னா இது -30 வோல்ட், இது -20 வோல்ட். இப்போ ஒன்ஸ் அகெயின் இங்கேருந்து அதே இதுதான். ரொம்ப டிஸ்டன்ஸை தள்ளி போக இது வந்து 40க்கும் 30க்கும் நடுவில் எவ்வளோ டிஃப்ரென்ஸு, 10. இங்கேயும் 10, அதுக்கு அடுத்து வரதும் 10. நான் ட்ரா பண்ணேன்னா இதுவும் வந்து -10 அப்படின்னா இந்த பாயிண்ட் நோட் என்னது, இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகே, ரைட். அது ஒரு ஃபேக்டாக எடுத்துக்கோங்க. நம்ம ப்ராப்ளம்ஸில் அது ரிலேட்டட் ஒரு ப்ராப்ளம் பண்ணி பார்க்கலாம். ஏன் டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக அந்த டிஃப்ரென்ஸ் வந்து என்ன தான் சேமாக இருந்தாலும் the distance between the equipotential surface is getting increased. ஸோ அது ஒரு பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா parallel plates. ஓகே, இந்த parallel plate இது வந்து ஒரு பாசிட்டிவ் பிளேட், this is a negative plate. ஸோ பிளேட்ஸ்னால் என்னது, நம்ம இன்ஃபைனைட் பிளேன் ஷீட்ஸ் படித்தோம் இல்லையா, அதே மாதிரி கான்செப்ட் தான். ரெண்டு பேரலல் பிளேட்டுக்கு நடுவில் என்ன ஜென்ரேட் ஆகிருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பாசிட்டிவ் பிளேட் டு நெகட்டிவ் பிளேட்டுக்கு என்ன ஃப்ளோ ஆகும், எலக்ட்ரிக் ஃபீல்ட் வில் ஃப்ளோ. எலக்ட்ரிக் ஃபீல்ட் அகைன் ஒன் செகண்ட் என்னது, இந்த பாசிட்டிவ் பிளேட் வந்து ஹை பொட்டென்ஷியலில் இருக்கும், இந்த நெகட்டிவ் பிளேட் என்னது, நெகட்டிவ்னாலே லோ பொட்டென்ஷியல் தானே, பாசிட்டிவ் தானே ஹை பொட்டென்ஷியல். ஸோ பாசிட்டிவ் டு நெகட்டிவ் ஆட்டோமேட்டிக்கலாக நம்மளோட எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃப்ளோ ஆகுது. பட் ஒன்ஸ் அகெயின் இங்கே வந்து யூனிஃபார்ம் ஃபீல்டு, தட் இஸ் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன்ஸ் ஆர் சேம். பட் ஸ்டில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் லெஃப்ட் டு ரைட்டு போகுது. இங்கே நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா இது 30 வோல்ட் அப்படின்னா இது 20 வோல்ட், இது 10 வோல்ட். பட் இந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு உள்ள கண்டிஷனில் இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் என்னவாக இருக்கும், பிட்வீன் த இதுக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, 10. 30-20க்கும் 20-10க்கும் டிஃப்ரென்ஸ் இஸ் 10. இந்த டிஸ்டன்ஸும் என்னது, அந்த செப்பரேஷன் பிட்வீன் த equipotential surface will be same. The another point to note here is what, இங்கே equipotential surface வந்து இந்த கேஸில் வந்து concentric shells. பட் இந்த கேஸில் என்னது, parallel planes. இங்கே வந்து parallel planes. இதுதான் இங்கே நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். புரியுதா? ஹை பொட்டென்ஷியல் டு லோ பொட்டென்ஷியல் ஃப்ளோ ஆகுது. அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டிஃப்ரென்ஸ், இது 10 வோல்ட் டிஃப்ரென்ஸ், இது 10 வோல்ட் டிஃப்ரென்ஸ், பட் த டிஸ்டன்ஸ் ஆர் சேம். பட் ஆனால் இந்த கேஸில் டிஸ்டன்ஸ் வந்து போக அதிகமாகிட்டே போகுது. ரைட், இதை தான் பார்த்துருந்தோம். சரி, லாஸ்ட்டாக வந்து 2 பாசிட்டிவ் சார்ஜஸ் +Q அண்ட் +Q. இது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், இது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், +Q. இங்கே equipotential surface எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சர்ஃபேஸஸ்லாம் ட்ரா பண்ணும்போது நீங்கள் முக்கியமான பாயிண்ட்ஸ் 2 விஷயத்தை கவனம் பண்ணிக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட் 2 விஷயம். பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் என்னது, equipotential surface is always perpendicular to electric field. இது நம்ம ப்ராப்பர்ட்டியாக பார்த்தோம் இல்லையா கேரக்டரிஸ்டிக்கில். ஸோ equipotential surface and are always perpendicular to electric field. அது ஒரு பாயிண்ட்டு. நம்ம ட்ரா பண்ணும்போது இந்த சர்ஃபேஸும் எலக்ட்ரிக் ஃபீல்டு போகிறதும் எப்படி நம்ம ட்ரா பண்ணணும், பெர்பெண்டிகுலராக ட்ரா பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கவனிங்க, இது வந்து நம்மளோட எலக்ட்ரிக் ஃபீல்ட். பட் ஆனால் இந்த equipotential surface எப்படி இருக்கிறதுக்கு, இட் இஸ் perpendicular 90 டிகிரி. அதுதான் அங்கே மென்ஷன் பண்ணுறோம். புரியுதா? ரைட். ஸோ அதுக்கப்புறம் என்னது, எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹை பொட்டென்ஷியல் டு லோ பொட்டென்ஷியல். இந்த பாயிண்ட்டையும் நம்ம என்ன பண்ணிக்கணும்,
டேக் கேர் பண்ணிக்கணும். ரைட், சரி. இப்போ அடுத்து இது வந்து ஒரு பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ். இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், ஃபீல்ட் லைன் ஷுட் நாட் மீட் ஈச் அதர். இது எல்லாமே எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். இது எல்லாமே என்னது, இது எல்லாமே நம்மளோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். ஓகே, இப்போ இந்த 3 சர்ஃபேஸஸ் வரைஞ்சிருக்கேன் நான். இது ஒரு சர்ஃபேஸாக, இது 2வது சர்ஃபேஸ், இது 3வது சர்ஃபேஸ். இப்போ இந்த 8 மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த 8 மாதிரி போட்டது வந்து ஒரு சர்ஃபேஸு. அதுக்கப்புறம் இது ஒரு சர்ஃபேஸ், 3ஆவதாக வெளியில் போட்டிருக்கேன். இதை ட்ரா பண்ணும்போது நீங்கள் ஒரு 3 சர்ஃபேஸை ப்ளாட் பண்ணால் போதும். ஓகே, இங்கே வந்து என்னென்னா எவ்ரி 1 2 3 இது 3மே என்னது, நம்மளுக்கு ஒரு ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். இந்த கர்வ் ஃபுல்லாக பொட்டன்ஷியல் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், இது ஃபுல்லாக கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். பொட்டன்ஷியல் சேமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பொட்டன்ஷியல் ஆஃப் த சர்ஃபேஸ் 1 அண்ட் சர்ஃபேஸ் 2 சேமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் தேர் இந்த பாயிண்ட் ஃபுல்லாக சேம் பொட்டன்ஷியல், இந்த பாயிண்ட் தனித்தனியாக சேம் பொட்டன்ஷியல், தேர்டு ஒன்றுக்கு வேறு பொட்டன்ஷியல். ஓகேவா? ஸோ இது ஒரு தடவை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ரைட். இப்போ இது வந்து என்னது, நம்மளோட டைபோல். இப்போ டைபோலோட எலக்ட்ரிக் ஃபீல்டை நான் காமிச்சிருக்கேன். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்போவுமே எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி எங்கே போய் எண்ட் ஆகும், பாசிட்டிவ் சார்ஜில் ஸ்டார்ட் ஆகி நெகட்டிவ் சார்ஜில் போய் என்ன ஆகும், எண்ட் ஆகுமா ஃபீல்ட் லைன்ஸு. ரைட், இது நம்மளுக்கு தெரியும். இப்போ இதுதான் ஃபீல்ட் லைன்ஸு. இந்த நம்மளோட கேரக்டரிஸ்டிக் படி என்ன தெரியும், எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸு ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸும் எப்படி இருக்கணும், பர்பெண்டிகுலராக நம்மளுக்கு இருக்கணும். ஓகே, ஸோ இதோட லைன்ஸ் எப்படி, இது சர்ஃபேஸஸ் ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் எப்படி வருது அப்படின்றத பார்க்கலாம். கொஞ்சம் இப்படி வருது. ஓகேவா? இந்த இடத்துல ஓகே, இதுதான் நம்மளோட ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னது, இப்போ இங்கே ஈக்வட்டோரியல் லைன் என்னது, நான் சொல்கிற பாயிண்ட்டை குயிக்காக ரீகால் பண்ணுங்கள் பார்க்கலாம். நம்ம வந்து டைபோல் படித்தோம். அதில் ஈக்வட்டோரியல் லைனில் வாட் இஸ் த பொட்டன்ஷியல், பொட்டன்ஷியலோட ஃபார்முலா என்னது, டைபோலுக்கு பொட்டன்ஷியல் ஃபார்முலா வந்து V = K P cos θ டிவைடட் பை KP cos θ டிவைடட் பை R⁻3 இப்படி இருந்துச்சா. இங்கே தீட்டான்றது என்னது, இதுதான் ஆரிஜின் சென்டர் எடுத்துக்கிட்டேன்னா இந்த லைனுக்கு பேர் தான் என்னது, ஈக்வட்டோரியல் லைன். கரெக்டாக ஞாபகம் இருக்கா? இந்த ஈக்வட்டோரியல் லைனில் தீட்டாவோட வேல்யூ என்னது, இந்த இடத்துல தீட்டாவோட வேல்யூ வந்து 90 டிகிரி. கரெக்டாக, திஸ் இஸ் த ஆங்கிள் 90 டிகிரி. இந்த ஆங்கிள் 90 டிகிரியில் நம்மளுக்கு வந்து வாட் இஸ் cos 90, cos 90 is 0. ஸோ பொட்டன்ஷியல் என்ன வரும், 0ன்னு வரும். ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாக பொட்டன்ஷியல் நம்ம என்ன நோட் பண்ணிக்கணும்னா, பொட்டன்ஷியல் இஸ் 0. இந்த லைன் ஃபுல்லாக என்னது, இந்த ஈக்வட்டோரியல் லைன் ஃபுல்லாக பொட்டன்ஷியல் இஸ் 0 which is an equipotential surface. கரெக்டாக இல்லையா? ஓகே, ஸோ ஃபைனலி இதுக்கு கான்சென்ட்ரிக் ஷெல்ஸ், இதுக்கும் கான்சென்ட்ரிக் ஷெல்ஸ். நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னது, ஹை பொட்டன்ஷியல் லோ பொட்டன்ஷியல் தான் ஃபீல்ட் லைன்ஸ் இது ஆகுது. -20 is greater than -40, -20 is greater than -40. ஸோ ஹை டு லோ தான் ஃப்ளோ ஆகுது. இங்கேயும் ஹை டு லோ தான், பட் இங்கே பேரலல் பிளேன்ஸ், இங்கே கான்சென்ட்ரிக் ஷெல்ஸ். இங்கே இந்த பர்டிகுலர் ஷேப்ஸை நீங்கள் ட்ரா பண்ணிக்கணும், நோட் பண்ணிக்கணும். ஓகே, இங்கேயும் ஷேப்ஸ் யூ நீட் டு மெமரைஸ். இது வந்து ஃபுல்லாக சர்க்கிள்ஸ் தான், நடுவில் மட்டும் நம்மளுக்கு பொட்டன்ஷியல் 0 பாயிண்ட். ஓகே, ரைட். ஸோ லாஸ்ட்டாக நம்ம ஒரே ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். யா, ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். Equipotential surfaces spheres are drawn for a point charge. Equipotential surfaces are drawn around a point charge as we move away from the charge. நம்ம சார்ஜ்லேருந்து அவே பார்த்து மூவ் பண்ணிட்டு போகிறாங்களா. Will the spacing between the two spheres having constant potential difference decreases, increases or remains constant? அதாவது as we move away from the chargeலேருந்து நீங்கள் if you are moving away, the spacing between the two spheres having constant potential difference. ரெண்டு spheres, equipotential surface of spheres having constant potential difference increase ஆகுமா decrease ஆகுமா. ஸ்பேசிங்னா என்னது, டிஸ்டன்ஸ் கேட்குறான். ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்குது, இந்த பாயிண்ட் சார்ஜ் சுற்றி இருக்கக்கூடிய
equipotential surfaces. ஓகேவா, நம்ம ஏற்கனவே இதை பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது வந்து 10 வோல்ட்டுன்னு வைங்க, சாரி இது 40 வோல்ட், இது 30 வோல்ட் அண்ட் திஸ் இஸ் வாட் 20 வோல்ட். இப்போ கவனிங்க, ஸோ இது வந்து என்னோட R1 டிஸ்டன்ஸ். ஓகே, திஸ் இஸ் R2, this is R1, this is R2. What is the potential due to a point charge at a distance? At a distance kq by, இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். டிஸ்டன்ஸ் பிட்வீன் என்ன ஆகும், கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும்னு நம்மளுக்கு தெரியும். அது எப்படின்னு மேத்தமெட்டிக்கலாக சொல்லணும் இல்லையா? லெட்ஸ் see அது எப்படி சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். V1 is equal to kq by R1. பொட்டென்ஷியல் அட் பாயிண்ட் இந்த இடத்துல ரெண்டாவது ஸ்பியரில் இதுக்கு என்ன ஆன்சர் வருது நம்மளுக்கு? 30. இதுக்கு வந்து 30 இதுக்கு வந்து 40. நான் எடுத்துக்கினது வந்து இந்த R1 டிஸ்டன்ஸில் 40 வோல்ட் இருக்குன்னு எடுத்துக்கிறேன். இதில் வந்து எனக்கு என்ன வரும்? 30 வோல்ட். இதில் வந்து எனக்கு 30 வோல்ட். ஓகே, ஸோ இப்போ இதோட டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா, V1 மைனஸ் V2, இது பேர் என்னது? கால்ட் அஸ் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். இங்கே வந்து டிஃப்ரென்ஸ் வந்து 10, 40 மைனஸ் 30. KQ டிவைடட் பை 1 by R1 மைனஸ் 1 by R2. கரெக்டாப்பா? Distance between two spheres என்றது என்னது? What is the distance between two spheres? R1 minus R2 is the distance between two spheres. Correct? Of constant potential. Of constant potential difference. PD in போடுறேன். அதாவது R1 and R1 minus R2 is the difference between two spheres of having constant potential difference. See, R2 minus R1 is the distance between the two spheres having constant potential difference. நம்ம வந்து அதை 10ன்னு எடுத்துருந்தோம். ஸோ இதிலேருந்து நான் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கொண்டு வரேன். எனக்கு என்ன வருது? R2 minus R1 டிவைடட் பை R1 into R2 அப்படின்னு வருதா? ஸோ இதை நான் வந்து எனக்கு R2 minus R1 தான் எனக்கு டிஸ்டன்ஸ் பிட்வீன் them, அதுதான் எனக்கு என்னென்னு வேணும். ஸோ அந்த டேர்ம்ஸை மட்டும் லெஃப்ட்டில் வச்சுக்கிறேன். ஸோ R2 minus R1 லெஃப்ட்டில் வச்சுக்கிட்டு மற்ற எல்லா டேர்ம்ஸையும் ரைட்டில் கொண்டு போகணும். டிவைடட் பை KQ. சி இதில் 10ன்றது அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து நான் 10ன்னு எடுத்திருக்கேன். 10 இஸ் கான்ஸ்டன்ட். KQ இஸ் வாட்? அதுவும் கான்ஸ்டன்ட். ஸோ the distance between them is directly proportional to what? R1 into R2. ஸோ R1 and R2ன்றது என்னது? இப்போ இது ரெண்டுத்தையும் நான் எடுத்துக்கிட்டேன்னா இங்கேருந்து வரக்கூடிய டிஸ்டன்ஸும் இங்கேருந்து வரக்கூடிய இந்த டிஸ்டன்ஸும் R1 into R2, which is what? Getting higher and higher. The distance between the equipotential surface is proportional to R1 into R2 இல்லையா? நான் தள்ளி போக போக இந்த R1 R2ஓட வேல்யூ நேச்சுரலாக இன்க்ரீஸ் ஆகிடும். சி இங்கே இருக்கிற R1 R2க்கும் இங்கே தள்ளி போய் R1 and R2 நான் கண்டுபிடிக்க, ஏன்னா இதுக்கப்புறம் நிறைய சர்ஃபேஸஸ் வரும், equipotential surfaces, டிஃப்ரென்ஸ் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஆஃப் 10. அப்போ இந்த R1 and R2 அதிகனால டெஃபினட்டாக என்னது? distance between them is going to increase. So that is the point to understand here. ஓகே அப்பா, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் we are finishing this video. அதுக்கப்புறம் நம்ம இந்த வீடியோலேருந்து ஏதாவது லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அடுத்த வீடியோ வந்து என்ன வரப்போகுது அப்படின்னா ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை சார்ஜ் பார்ட்டிக்கல் கெப்ட் இன் வாட்? எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் நாகராஜன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.